Hello everybody, hi. So welcome to Vedantu and நான் உங்க Shravanee ma'am. So எல்லாருக்குமே என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ வந்து கிளியரா இருக்கா? எஸ் அப்படின்னா கண்டிப்பா சாட்ல வந்து ஒரு தம்ஸ் அப் போடுங்க, ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே என்னோட ஆடியோ வீடியோ வந்து கிளியரா இருக்காடா? வெரி குட், வெரி குட். ஸோ 10th maths exam. First of all, before we jump into the maths exam, how was your English exam? உங்க எல்லாருடைய இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து எப்படி போச்சு? Let me know in the comment section. இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படிரா போச்சு மேம்? சூப்பராக போச்சு மேம், மாசா போச்சு மேம், மேம் கஷ்டமாக இருந்துச்சு மேம், டைமே பத்தல மேம். எப்படி போச்சு இங்கிலீஷ் எக்ஸாம்? சூப்பர் டூப்பரா? நல்லா போச்சா? நல்லா எழுதினீங்களா? எஸ், ஓகே. ஸோ நவ் டெல் மீ, பரவாயில்ல, ஓகே பரவாயில்லையா பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? 99 மாசு, ஈஸி ஈஸி ஈஸி, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, ஸோ லைவ் வந்து எல்லாருமே மறக்காம லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க, சரியா? லைவ் வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வீக் குவிஸ் அட்டென்ட் பண்ணிட்டு ஃபார்முலா ஷீட்டை நான் உங்களுக்கு வந்து தரப்போகிறேன், சரியா? ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டூ வீக் குவிஸ். 1 மார்க்ஸ் நம்ம வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஃபார்முலா ஷீட்டை வந்து பிடிஎஃபாக வந்து தரப்போகிறேன், ஓகே? ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் இன்னைக்கு இந்த வீக் குவிஸ் வந்து ஏதாச்சும் ஒர்க் ஆகலை, இல்லை மக்கர் பண்ணுது, ஓகே, வீக் குவிஸில் ஏதாவது ப்ராப்ளம் வருது நம்ம இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நடந்த மாதிரியே அப்படின்னா, நம்ம இன்னைக்கு உங்களுக்கு டஃப்பாக இருக்கிற சாப்டரில் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய டாப் 25 கொஷின்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம், ஓகே? வி ஆர் கோயிங் டு கெட் கம்ப்ளீட் த டாப் 25 questions, ஓகே? சரி, ஸோ மக்களே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ் வந்து இருக்கு. வேதாந்தோடைய ஆஃப்லைன் லேர்னிங் சென்டர்ஸ் உங்க ஊர்ல எல்லாமே வந்து இருக்கு. இப்போ இந்த எல்லா பிளேசஸ்லயுமே வந்து இருக்கு. அதுல வந்து என்ன போய் படிக்கலாம் அப்படின்னா, நீட்டுக்கு ஜேஇக்குலாம் நீங்க அங்க போய் படிக்கலாம், நீங்க 11th 12th வரப்போ, ஓகே? மேம் எனக்கு புக் இன்சைட் 1 மார்க்ல தான் மார்க் போகுது, மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணா சயின்ஸ் மாஸ்டர் பிடிஎஃப் காட்டுதா? ஒரே நிமிஷம்டா, நான் போய் செக் பண்ணி பார்த்துடுறேன், சரியா? ஸோ எல்லாருமே மேக்ஸ் உடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? பிடிஎஃப் சயின்ஸ் கிளாஸ் பற்றி வருதா? ஓகே ஓகே, சரி. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ வந்து பிடிஎஃப் வந்து கொஞ்ச நேரத்தில் மாறிடும், ஓகே? ஸோ நவ் த பிடிஎஃப் வில் பி சேஞ்ச்ட் இன் ஃபியூ மினிட்ஸ், ஓகே? நம்ம சேனலோட மேனேஜர் மேம் வந்து இப்போ மாத்திடுவாங்க, ஓகேவா? ஓகே, சரிடா. ஐ திங்க் என்ன தப்பாச்சு, ஐ ஜஸ்ட் லுக் இன் டு இட். ஹாஃப் ஏர்லி பிடிஎஃப் கிளிக் பண்ணிட்டேன், சம்திங் இஸ் ராங்கா. ஒரே நிமிஷம், நானே கூட கொடுத்துட்றேன் உங்களுக்கு. I will give you in the PDF, okay? ஓ அதே தான் வருது, சரி, ஓகே. for now I will just remove the PDF, okay? இப்போதைக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து அந்த PDF வந்து ரிமூவ் பண்ணிடுறேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த PDF வந்து வரும், சரியா? ஸோ you will get the PDF in few minutes, okay? சரிடா, நம்ம இப்போ லைவ் ஆரம்பிக்கலாமா? எஸ், நம்ம இந்த லைவ் ஆரம்பிக்கலாம். ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அப்டேட் ஆகிடும், ஓகே? மாறிடும். ஐ வில் ஆல்சோ கிவ் த ஃபார்முலா ஷீட் பிடிஎஃப், ஓகே? ஃபார்முலா ஷீட் பிடிஎஃப்பும் வந்து தருவேன். இந்த லைவ் பார்ப்போம், கடைசி வரைக்கும் யார் இருக்கீங்களோ உங்களுக்கு நான் வந்து சாட்லேயே ஃபார்முலா ஷீட் பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன், ஓகே? சரி, எல்லாருமே லைக் பண்ணியாச்சா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? வெரி குட். லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிவிடுங்க. மேம் ஹாஃப் ஏலிக்கு டெய்லி கடைசி நிமிஷத்தில் அரக்கு பருக்கா வந்து ஹரிபரியாதாமா படித்து போயிட்டு இருக்கேன், ஓகே? ஹாஃப் ஏலி முடிச்சு நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயே ஃப்ரீயாக கிளாஸ் கவனிக்கலாம், நான் சொல்லிடுறேன் இங்கே, ஓகே? என்ன மேம் எடுத்தோன்னா உட்காந்து சேல்ஸ் பண்ணிருக்கீங்களே மேம், பொருளே வித்துட்டு இருக்கீங்களே மேம் அப்படின்னா கிடையாது. யூடியூப்ல நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிளாஸஸ் வந்து எடுக்க போகிறோம். நீங்கள் யூடியூப்லேயே தாராளமாக நீங்கள் கிளாஸஸ் கவனிக்கலாம், ப்ரொவைடட் எல்லா கிளாஸும் கவனிக்கணும், ரெகுலராக கவனிக்கணும். இது வரைக்கும் நீங்கள் விட்ட கிளாஸஸுமே மறக்காமல் உங்களுக்கு என்னென்ன தேவையோ பார்த்து கவனிச்சு முடிச்சிடணும், ஓகே? இல்லை மேம்
நான் வந்து நான் டிசிப்ளின்டாக இல்லை மேம், என்னால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியலை மேம் அப்படின்னா நம்ம தீமிரல் பேட்சில் அகெயின் நம்ம ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, வி ஆர் கோயிங் டு ரீஸ்டார்ட் ஆர் ப்ரிப்பரேஷன். லைவ் கிளாஸ் உங்களுக்கு இதில் இருக்க போகுது, ரெக்கார்டட் கிளாஸ், டவுட் சால்விங் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து இருக்க போகுது. ஓகேவா? சரி, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆஃப் மேக்ஸ் எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் டாப் 5 மார்க்ஸோட பிடிஎஃப்பும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்துடும். டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து இந்த பிடிஎஃப்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரியா? சரியாடா? ஓகே, டன்னா? ஓகே, சரி. ஸோ இப்போ நம்ம வீக் குவிஸ் ஆரம்பிக்கலாமா? கேன் வி பிகின் வித் வீக் குவிஸ்? இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, வி கேன் பிகின் வித் வீக் குவிஸ். ஓகே, ஸோ யார் யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு லைவ்ல வந்து ஒரு லிங்க் இருக்கு பாருங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. லைக் பட்டனையும் ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சரியா? சரி, பிளான் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் பிளானை கேட்டு வீக் குவிஸ் ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் படிப்போம். ஓகே, அடுத்த நாள் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் படிப்போம். சரியா? வெறும் 25 2 மார்க்ஸ் தான் நான் சொல்லி தர போறேன். 35 5 மார்க்ஸ் தான் சொல்லி தர போறேன். இது ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியம். மேம், இங்கிலீஷ்ல நீங்க சொன்ன 1 மார்க் வந்துச்சா? சூப்பர்டா, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இங்கிலீஷ் எக்ஸாம் நீங்க சூப்பரா பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரெண்டாவது விஷயம், சப்போஸ் குவிஸ் ஏதாச்சும் மக்கர் பண்ணிச்சு, குவிஸ் நான் நேத்து மாதிரி லைட்டா ஒர்க் ஆகல அப்படின்னா நேரா எல்லாருமே லைவ் வந்துருங்க. சரியா? எல்லாருமே நேரா லைவ் வந்துருங்க. நம்ம சாப்டர் 3 இன்னைக்கு நம்ம ரிவிஷன் பண்ணிடுவோம். சரியா? In case if quiz didn't work now, please do come to the live session. We can finish the another third chapter இருக்கிற top 25 questions நம்ம முடிச்சிருவோம். ஓகேவா? புரிஞ்சுதா? Yes? Do you understand? Is it clear? Okay? சூப்பர்டா, சூப்பர் சூப்பர், செம. நான் சொன்ன 1 மார்க் வந்துச்சா? வாவ், நிறைய பேர் சொல்றீங்கடா சாட்ல நான் சொன்ன இங்கிலீஷ் 1 மார்க் வந்துச்சு அப்படின்னு. ஆமா, பிடிஎஃப்ல இருக்கிற சம்மு லைவ்ல நடத்துவேன். ஆனா பிடிஎஃப்ல கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 82 மார்க்ஸ் கிட்ட கொடுத்துருப்பேன். சரியா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் எல்லாத்தையும் இருப்பேன். ஆனா லைவ்ல ஐ அம் நாட் கோயிங் டு டீச் எவ்ரிதிங். ஐ அம் கோயிங் டு டீச் வெரி வெரி செலக்டிவான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 25 2 மார்க்ஸ் மட்டும் தான் நடத்த போறேன். ஜஸ்ட் 25 2 மார்க்ஸ் மட்டும் தான் நடத்த போறேன். சரியா? மத்த எதுவுமே நடத்த போறதே கிடையாது. ஓகே, இன்னைக்கு லைவ் ஃபுல் லைவ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஐ வில் கிவ் யூ தி ஃபார்முலா ஷீட் PDF ஆல்சோ. ஓகே, அட்டெண்ட் தி ஃபுல் லைவ். ஐ வில் கிவ் யூ தி ஃபார்முலா ஷீட் ஆல்சோ. ஓகே, டேய் லைவ்ல இருக்கிற எல்லாரும் குவிஸ் ஜாயின் பண்ணுடா. உன்கிட்ட தான்டா சொல்லிட்டு இருக்கேன். மக்களே, இப்போ லைவ்ல இருக்கிற எல்லாருமே மறக்காம குவிஸ் ஜாயின் பண்ணுங்க. இன்கேஸ் நடுவுல குவிஸ் ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா பேக்கப் பிளான், worst case scenario will be the best case scenario today. நம்ம என்ன பண்ண போறோம்? மணிகண்டன் கேமிங் வந்துட்டாருடா, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர். வாங்கடா, கிராஃப் ஜியோமெட்ரி ட்ரிக் வந்து நான் வந்து இதுல போடுறேன். அது என்னது? ஷார்ட்ஸ்ல. ஓகே, ஐ வில் கிவ் யூ in the shorts. ஓகே, சரியா? டன்? ரெடியா? எல்லாருமே ஜாயின் பண்ணியாச்சா? ஐ வில் கிவ் யூ 5 மினிட்ஸ். ஐ வில் கிவ் யூ 5 மினிட்ஸ் டைம் டா. ஐ வில் கிவ் யூ 5 மினிட்ஸ் டைம். எல்லாருமே ஜாயின். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் நீ லீடர் போர்ட்ல டாப்ல வரது கொஞ்சம் கஷ்டமாயிடும். இஃப் யூ கான்ட் ஜாயின் அப்படின்னா சயின்ஸ் வரதா மாத்திரலாம்டா. இப்போ PDF மாறிடும் உங்களுக்கு. இதோ பார்த்தீங்க அப்படின்னா www.vquiz.in போயிட்டு 246220 இந்த கோடை கொடுத்து ஜாயின் பண்ணுங்க. சரியா? 246220 இந்த கோடை கொடுத்து ஜாயின் பண்ணுங்க. சரியா? யூ கேன் கிவ் திஸ் கோட் அண்ட் தென் ஜாயின். PDF ஒர்க் ஆகல, சயின்ஸ் வருது. யா ஐ வில் சேஞ்ச் த PDF ரைட் நவ். ஓகே, நான் போயிட்டு இப்போ PDF வந்து மாறிடும். ஓகே, யா, ஒரு 2 மினிட்ஸ்ல PDF மாறிடும், கவலைப்படாதீங்க. ஓகே,
ஓகே சூப்பர்டா. ஸோ நான் ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ குவிஸில் ஏதாச்சும் பிரச்சனைனா பிளான் பி என்னது, நம்ம லைவ் வந்து we are going to complete chapter 3. ஓகே, it is going to be mostly book inside தான், இருந்தாலும் ஒரு few questions மட்டும் book பேக்கும் வந்து இருக்கும். ஓகே யா. ஸோ பாருங்கடா, வாட் இஸ் த பித்தாகோரியன் தியரம்? பித்தாகோரியன் தியரம் வந்து என்னது? டே ரொம்ப ஈஸிடா, டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம்டா. ஓகே, இதில் இருக்கக்கூடிய குவிஸ் எல்லாமே உங்களுக்கு பேசிக் ஃபார்முலா அண்ட் தியரம்ஸ், ஓகே, புக்கில் இருக்கக்கூடிய அந்த நோட்டு, ப்ராப்பர்ட்டி, ப்ளூ பாக்ஸு, சம்மரி, இது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஓகே, ஸோ லைவ்ல இருக்கிற எல்லாருமே மேக் ஷூர் யூ ஜாயின் த குவிஸ். ஓகே, a² + b² = c². கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெரி குட், சூப்பர். ஓகே, ஸோ லெட்ஸ் see the first leaderboard. நம்ம பார்த்துடலாம். ஹாஷினி, பரத், கேப்ரியல், லவகிஷோர், பிரிஜித், லீலாவதி, மிதுன், ஸ்ரீனியாஷ், ஷாரன் அண்ட் ஷமிதா டாப் 10ல வந்து இருக்காங்க. வெரி குட். ஓகே, height and base of a right angled triangle are 24 cm and 18 cm and length of its hypotenuse. ஓகே, ஸோ கவனிச்சு சொல்லுங்க. height and base of a right angled triangle, height-உம் base-உம் of a right angled triangle வந்து பாத்தீங்க அப்படின்னா 24 சென்டிமீட்டராகவும் 18 சென்டிமீட்டராகவும் வந்து இருக்கான். அண்ட் அப்போ length of hypotenuse வந்து என்ன? you will have some time to solve. ஓகே, உங்களுக்கு ஒரு 25 செகண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த செகண்ட்ஸ்க்கு அந்த டைம்குள்ளே நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, தப்பா நிறைய பேர் ப்ராப்பரா வந்து சால்வ் பண்ணல. ஓகேவா? ஹைட்டும் பேஸும் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ லென்த் ஆஃப் ஹைப்போட்டென்யூஸ் என்ன? இதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணணும், என்ன லா யூஸ் பண்ணி நீங்க இதை வந்து சால்வ் பண்ணணும்? தப்பா சால்வ் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி 30 இஸ் த ரைட் ஆன்சர். நிறைய பேர் இதுக்கு ராங்கா வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, டியூஷன் போறேன் மேம், ஃபார்முலா ஷீட் PDF டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறீங்களா? உன் ஃப்ரெண்டாவது வந்து எடுத்துக்க சொல்லுடா, லைவோட எண்டில் ஃபார்முலா ஷீட் PDF. சரியா? ஓகே, ஸோ ஹாஷினி, பிரிஜித், ஸ்ரீனியாஷ் டாப் 3ல இருக்காங்க. தென் ஜூலி, லவகிஷோர், ஆகாஷ், ராகவேந்திரா, ஸ்ருதி, ஈஸ்வர கௌஷிக் வந்து இருக்காங்க. வெரி குட், நைஸ். ஓகே மக்களே, லைவ்ல ஒரு 74 பேர் வந்து இருக்கீங்க. சரியா? அவங்க எல்லாருமே டக்குன்னு லிங்கை கிளிக் பண்ணி குவிஸ் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, யூ ஆல் ஜாயின் த குவிஸ் ரைட் நவ். ஓகே, ஸோ லைவ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே மறக்காம குவிஸ் ஜாயின் பண்ணுங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இல்லை, உங்க வேற ஃபோன்ல ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் இதுல குவிஸ் ஜாயின் ஆகல அப்படின்னா உங்க ஃபோன்ல ரீசன்ட் டேப்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி பாருங்க. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கோடு போட்டு பாருங்க, www.vquiz.in போயிட்டு 246220 இந்த கோடு போட்டு பாருங்க. சரியா? ஓகேடா. லைவ் நிறைய பேர் வந்திருக்கீங்க, எல்லாருமே லைக் பண்ணிட்டு குவிஸ் ஜாயின் பண்ணுங்க. சரியா? ஓகே, altitude on the hypotenuse of a right angle triangle divides it in two parts of length 4 cm and 9 cm. Find the height, find the length of the altitude. ஓகே, பரவாயில்ல, 95 people கிட்ட கரெக்டா சால்வ் பண்ணிருக்கீங்க. The right answer is 6. ஓகே, 6. வெரி குட். சால்வ் பண்ணதான் வந்து முடியும். உங்க யாருக்காவது கிரியேட்டிவ் 1 marks உடைய கம்ப்ளீட் PDF வேணும் அப்படின்னாலுமே லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே கிரியேட்டிவ் 1 marks PDF-உம் நான் வந்து PDF அனுப்பிச்சு வைக்கிறேன். பிரிஜித், எப்பயுமே பிரிஜித் வந்து இந்த டாப் 3ல வந்துருவாரு. ஈஸ்வர கௌஷிக் அண்ட் மிதுன் டாப் 3ல வந்து இருக்காங்க. ஓகே, வெரி குட்ரா. அடுத்து பாருங்க, out of the dates given below, which date constitutes a Pythagorean triplet? Which date constitutes a Pythagorean triplet? இதுல எது வந்து Pythagorean triplet? ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம புக்லயே எக்ஸாம்பிள்ஸ் இல்லைனா எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய 2 mark கொஸ்டினை எடுத்து கிரியேட்டிவ் 1 mark கொஸ்டினா கேட்பாங்க. 5 mark கொஸ்டினை எடுத்து கிரியேட்டிவ் 1 mark கொஸ்டினா கேட்பாங்க. மனசாட்சியே இல்லாம கேட்பாங்க. சரியா? they will give a book backல இருக்கக்கூடிய இல்லைனா எக்ஸாம்பிள்ல இருக்கக்கூடிய 5 mark கொஸ்டினை எடுத்து கூட கிரியேட்டிவ் 1 marks-ஆ வந்து கேட்பாங்க. புரியுதடா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. டுடே இங்கிலீஷ் ஆன்சர் கியா? சென்ட் யுவர் கொஸ்டின் பேப்பர்ஸ் டு theminal2026@gmail.com வந்து உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ஸை அனுப்பிடுங்க. ஓகே,
ஸோ 16 8 16 ஓகே தப்பு நிறைய பேர் தப்பா ஆன்சர் பண்ணிருக்கீங்க ஓகே 15 8 17 ஓகே ஸோ கரெக்டா பார்த்து படிச்சு வச்சுக்கோங்கடா சரியா வந்து தப்பா எண்ட் வரைக்கும் I will give you the PDF don't worry at all ஓகே எல்லா PDFமே நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுறேன் ஓகே யா if two figures are similar the corresponding sides are two figures are similar the corresponding sides are Yes, if two figures corresponding sides are equal will be the right answer இல்ல ப்ரப்போர்ஷனலா இருக்கும் ஓகே ஏதோ ஒரு ரேஷியோல இருக்கும் சரியா அது வந்து நமக்கு எப்படி இருக்காது அப்படின்னா ஈக்குவலா இருக்காது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து நமக்கு ப்ரப்போர்ஷனலா வந்து இருக்கும் சிமிலர்னா என்னடா எக்ஸாம்பிள் நீ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படியே தான் இருக்கு அதுவும் சிமிலரா தான் இருக்கு ரெண்டும் சிமிலர் தான் ஆனா அது வந்து நமக்கு என்னது மாறும் சைஸ் மாறும் இல்லையா அப்போ வந்து அது ப்ரப்போர்ஷனலா தான் இருக்கும் ஓகே யூ ஷுட் நாட் மேக் சில்லி மிஸ்டேக்ஸ் can we skip 2 lessons for half yearly na which lessons you will say ma'am I won't ask you to skip any complete lesson சரியா எந்த லெசனையுமே நீ கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணிட்டு போறது நல்லதே கிடையாதுடா ஓகே ஏன்னா கம்பல்சரியில நம்ம மாட்டோம் சென்டம் எடுக்கணும்னா நீ எந்த லெசனையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது எனக்கு சென்டம் வேண்டாம் ஒரு 85 போறோம்னா நீ 3rd சாப்டர் 7th சாப்டர் 8th சாப்டர் ஓகே இதை தவிர நீ எதை வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகே in triangle ABC D and D are points on the sides AB and AC respectively DE parallel to BC and AB is to DB 3 is to 1 EA வந்து 3 is to 3 then EC எனக்கு புரியுது இந்த क्वेश्चन சால்வ் பண்ற அளவுக்கு யாருக்கும் வந்து நான் டைம் தரல அப்படிங்கிறது வந்து தெரியுது சோ அதனால தான் நீங்க வந்து எல்லாரும் அவசரத்துல டக்குன்னு வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படி நான் நினைக்கிறேன் சோ 1:1 will be the right answer okay இது எல்லாத்துக்குமே ஒரு solution PDF மாதிரி கொடுத்தா will it be useful for you so in that case I will give you a solution PDF okay ma'am book backல இருந்து quiz இல்லையா வெச்சுக்கலாம் நம்ம இந்த quiz முடிஞ்சிருச்சு அப்படினா book backலாம் நீங்களே படிச்சுப்பீங்கல அதனால தான் நான் அதுக்கு வந்து தனியா quiz வந்து வைக்கல okay I thought book back நீங்க ஈஸியா படிச்சுப்பீங்க okay yeah so Prijit Raghavendra Subhash Vaishnavi Akhil Kanishka Lithik Kayal Jeevika Arun okay அடுத்த question பாருங்க Triangle ABC and PQR are similar triangles such as triangle A உடைய angle 32, R உடைய angle 65, then triangle B வந்து என்ன? டே 35 seconds time இருக்குடா. நீ 35 secondsக்கு இது தமிழ் மீடியம்க்கு வந்து quiz இல்ல ஆனா தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் பாத்தீங்க அப்படினா important question PDF இதே லைவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு ஓகே நான் நம்பர்ஸா தான் போட்டுருப்பேன் both in Tamil medium as well as in English medium it is same தான் okay 83 degree 32 degree 65 degree 97 degree okay 83 degree is the right answer okay so triangle ABC and PQR are similar triangles such as triangle A உடைய angle R உடைய angle கொடுத்திருக்காங்க அப்ப B வந்து என்ன அப்படினு வந்து கேக்குறாங்க it is 83 okay என்ன பண்ணுவீங்க ரெண்டையும் ஆட் பண்ணி எந்த நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கப்பா ரெண்டையும் ஆட் பண்ணி எதுல இருந்து மைனஸ் பண்ணுவீங்க அப்ப உங்களுக்கு இந்த 83 வரும் ஓகே சோ தயவு செய்து என்ன பண்ணுங்க நீங்க நிறைய क्वेश्चंस பிராக்டீஸ் பண்ண we will make a lot of mistakes அப்பதான் நம்ம மிஸ்டேக்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படினா நம்ம கத்துக்க முடியும் ஓகே ஜாயின் ஆகல அப்படினா வேற போன்ல இருந்து உங்க வீட்ல வேற ஏதாவது போன்ல ட்ரை பண்ணி பாருங்க இல்லனா என்ன பண்ணுங்க அப்படினா ஆமா இன்னைக்கு இந்த ஒரு லைவ் தான் வந்து இருக்கு சரியா today we have only one live okay yeah E and F are points on the sides
Q and PR respectively of triangle PQR. PE வந்து 4 cm, QE வந்து 4.5 cm, PF வந்து 8 cm, RF வந்து 9 cm, EF வந்து parallel to QR. இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா? ஹாப்பாடா ட்ரூ அப்படின்னு வந்து கொடுத்துட்டீங்க. கரெக்ட். என்ன யோசிச்சிங்க? இவ்வளோ பெரிய கொஸ்டினை டைப் பண்ணியிருக்காங்க, அது ட்ரூவா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டிங்களா? எஸ், இட் இஸ் ட்ரூ. எனிவேஸ் இட் இஸ் ட்ரூ தான். ஓகேவா? ஆமாம், யாருக்காச்சும் 9th கிளாஸ் இருக்கு இன்னைக்கு. ஓகே, யூ ஹாவ் 9th கிளாஸ் டுடே. ஓகே, பிரைட்னஸ் நான் கொஞ்சம் பண்ணிடுறேன். பிரைட்னஸ் டன். இப்போ ஓரளவுக்கு ஓகேவா உங்களுக்கு வந்து இருக்கும். சூப்பரா இருக்காது, ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். பிரிஜித், ராகவேந்திரா, அகில், சுபாஷ், கனிஷ்கா, லித்திக், வைஷ்ணவி, அர்ஜுன், பரத், ஹரிஹரன் டாப் 10ல வந்து இருக்காங்க. ஓகே, அடுத்தடா. இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏபி வந்து 5 சென்டிமீட்டர், பிசி வந்து 6 சென்டிமீட்டர், சிஏ வந்து 7 சென்டிமீட்டர். A transversal is drawn to cut the sides of AB at F. பெரிய ஆன்சர், பெரிய சம்மா இருக்கு. இப்படி தாண்டா பண்ணுவாங்க. ஓகே, ஒரு பெரிய சம்மு. அந்த கொஸ்டினை படித்து முடிக்கிறதுக்கே இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் அஸ். ஓகே, அதை போய் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கொடுத்துட்றாங்க. நாளைக்கு லைவ்ல we are going to complete 2 mark questions. Okay, so in tomorrow's live we will be completing the 2 mark question. Okay, அதுக்கு அடுத்த லைவ்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 3 mark question வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். சரியா? ஓகே, ஸோ தட் இஸ் த பிளான். ஸோ இந்த 3 லைவுமே நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணணும். இன்னைக்கு லைவ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்க பண்ணல, அது வேற விஷயம். ஆனால் டுமாரோஸ் லைவ் அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோஸ் லைவ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, அது ரெண்டுமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட். ஓகே, யா. ஸோ 8 அப்படின்னு 96 people வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. தப்பு. 12 will be the right answer. ஓகே, எப். ஸோ அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி லீடர் போர்ட் பார்த்தோன்னா பிரிஜித், ராகவேந்திரா, அகில், தென் பரத், சுபாஷ், கனிஷ்கா, லித்திக், ஜீவிகா, வைஷ்ணவி, அர்ஜுன் வந்து இருக்காங்க. ஓகே, ஸோ 10th கொஸ்டின்டா. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். டே லைவ்ல இருக்கிற எல்லாருமே குவிஸ் ஜாயின் பண்ணுங்கடா. வெயிட்டிங் ஈகர்லி ஃபார் மை கிளாஸ். குவார்டர்லிக்கு மேரத்தான் வந்தவங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, ஹாஃப் இயர்லிக்கு நம்ம வந்து அதை விட இன்னும் பெட்டரா, இன்னும் சூப்பரா, இன்னும் மாசா வந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் 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 25 டே லாஸ்ட் மினிட்ல ஃபெயில் ஆயிடுவோம் மேம். எனக்கு எப்படியாச்சும் எனக்கு பாஸ் பண்றதுக்கு எனக்கு வந்து இல்லை 10 2 மார்க்ல நான் ஒரு 8 ஆச்சும் அட்டென்ட் பண்ணணும் மேம். 10 5 மார்க்ல நான் ஒரு 7 5 மார்க் ஆச்சும் எப்படி அட்டென்ட் பண்ணணும் மேம் அப்படின்னா நீ அந்த 25 தான்டா நான் கொடுக்குறேன். 25 2 மார்க் படிக்கிறது தான் நான் வந்து சொல்றேன். ஓகேவா? ஸோ 4 அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கரெக்ட் ஆன்சர். ஓகே, குட்டியா இருந்தா உங்களால வந்து ஃபாஸ்டா ஆன்சர் பண்ண முடியுது. டேய் லைவ்ல இருக்கிற எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் ஒரு லிங்க் இருக்கும் குவிஸ் ஜாயின் பண்ண. இப்போவும் ஒன்றும் கெட்டு போல, மறக்காம குவிஸ் ஜாயின் பண்ணுங்க. தமிழ்ல இங்கிலீஷ்லலாம் விட்டதை நம்ம வந்து மேக்ஸ்ல பிடிச்சிடலாம். ஓகே, எஸ். ஸோ பிரிஜித், ராகவேந்திரா, அகில் 3 பேருமே டாப் 3ல வந்து இருக்காங்க. வெரி குட். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லெட் ஏ 1 2 3 4 B A B C. Which of the following are relations from A to B? இங்க பாரு 1 A 1 2 3 4 A B C. Which of the following are relation from A B C? A to B டா. A to B. டே எப்படா இங்க பாருடா. A to B னா 1, A 1, B 1, C 2, A 2, B 2, C 3, A 3, B 3, C 4, A 4, B 4, C. அதான வரணும். ஆனா நீங்க என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்க? இங்க பாரு
b, 4 எப்படிரா வரும்? நம்பருக்கு அப்புறமா தானே ஆல்பபெட் இருக்கு, நம்பருக்கு அப்புறம் தானே ஆல்பபெட் இருக்கு, c, இருக்கு. தப்பு. இங்க பாரு 1, a, a, 1 எப்படிரா வரும்? தப்பு. சரியா? அப்ப இங்க பாரு 1, a, 1, c, 3, a, 3, 4, b இதான் வந்து கரெக்ட். சரியா? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். பாப்போம். இங்க பாரு இதெல்லாம் ஈஸியான क्वेश्चन. ஈஸியான क्वेश्चनல போய் நீ மார்க் லூஸ் பண்ணலாமா இப்படி? you should not lose your mark like this. ஓகே? பிரிஜித், ராகவேந்திரா, சுபாஷ் டாப் 3ல வந்து இருக்காங்க. அடுத்த கேள்விடா. எல்லாமே செட்ஸ் அண்ட் ரிலேஷனாவே இருக்கே. வெயிட் பண்ணுங்க, அடுத்த क्वेश्चंसும் நமக்கு வந்து வரும். if n of a வந்து p, n of b வந்து q, then total number of relation that exists from a to b is. நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணனா ஒரு சில பேரால என்ன பண்ண முடியாது, குவிஸ்ல இருந்து இங்க வர முடியாது. சரியா? they cannot come from quiz. அதனால தான் நான் வந்து அப்படி பண்ணல. இங்கிலீஷ் டஃப்பா? டஃப்டா, டஃப் இல்லடா, ஒன் வேர்ட்ஸ் டஃப். அதனால தான் நீங்கள் வந்து இங்கிலீஷோ எந்த ஒரு இதுவாக கூட வந்து இருக்கும். ஓகே, எந்த ஒரு சப்ஜெக்ட்னாலுமே லாஸ்ட் மினிட்ல தான் நான் படிப்பேன் அப்படின்னு வந்து இருக்காதீங்க. கொஞ்சம் முன்னாலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. மக்களே, லைவ்ல இருக்கிற எல்லாருமே வந்து மறக்காம லைக் பண்ணிட்டு குவிஸ் ஜாயின் பண்ணுங்க. சரியா? இன்னைக்கு எத்தனை பேர் லைவ் வந்தீங்க அப்படிங்கறத நம்ம லைக்கை வச்சு தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, மறக்காம எல்லாருமே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா யூ ஆல் ஜாயின் த குவிஸ். ஓகே, n of a வந்து p, n of b வந்து q, then total number of relation from a to b வந்து என்னது? 2pq. okay, 2pq will be the right answer. okay, because 10th maths எல்லாம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சப்ஜெக்டாவே இருக்கட்டுமே, even 1 marks matters. okay, நீங்க எல்லாருமே அங்க போயிட்டு வந்து இல்ல எக்ஸாம்ல போயிட்டு நீ வந்து ஒரு சில்லி மிஸ்டேக் பண்ணி அதனால மார்க் வந்து லூஸ் பண்ற அப்படின்னா, அப்படி வந்து லூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம ப்ராப்பரா முன்னாலேருந்தே வந்து படிச்சிருக்கணும். ஓகே, ஸோ பிரிஜித், ராகவேந்திரா, சுபாஷ் டாப் 3ல இருக்காங்க. நைஸ் நைஸ் நைஸ். ஸோ 240 people are there in the quiz right now. லைவ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே மறக்காம quiz வாங்க. I am waiting for tomorrow classes. Neat chemistry. Thank you சுதாகர், மோகன், மனோகரன். யா, எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக என்னை கண்டுபிடிச்சி இந்த 10th சேனலில் நான் லைவில் இருப்பேன்னு கண்டுபிடிச்சிங்க. கிரேட், நைஸ். ஏன்னா எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது எந்த நேரத்தில் எந்த சேனலில் எனக்கு என்ன கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, எனக்கே பயமாக இருக்குது. என்னைக்காச்சும் ஒரு நாள் கிளாஸ் இருக்கிறதே நான் வந்து மறந்து போய் வேறு சேனலில் லைவ் போயிட்டு போடணும் அப்படின்னு. அதனால் வந்து பரவாயில்லையே. மாஸ் அ ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மேப்பிங், டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரிலேஷன், போத் a and b. டேய் டேய் டேய், முதல்ல ஆப்ஷன் தெளிவா படிடா. ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து எப்படியும் வந்து சொல்லலாம், மேப்பிங், டிரான்ஸ்ஃபர்மேஷனும் வந்து சொல்லலாம். ஃபங்க்ஷனை எப்படிடா நம்ம வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம்? 8th லைவ் இருக்கு, நான் சொல்றேன் பாரு. 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா லைவ் இருக்கு. ஓகே, பிகாஸ் ஐ ப்ராமிஸ்ட் யூ இல்லையா, ஒரு லைவ்ல நான் வந்து சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி இந்த லைவ்ல 100 பேர் கமெண்ட் பண்ணுங்கடா, நான் லைவ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ரைட்? ஆனா 600 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ ஆஸ்க்டு ஃபார் ஒன்லி 100 கமெண்ட்ஸ், பட் ஐ சா 600 கமெண்ட்ஸ். ஓகே, ஆனா நான் வந்து ரொம்ப கொஞ்சம் இந்த மேக்ஸ் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் பிஸி. மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு ஐ வில் கம் டு 8th and 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே, ராகவேந்திரா, பிரிஜிக் அண்ட் லித்திக் வந்து டாப் 3ல இருக்காங்க. நைஸ். If R is to A to B is a relation, then okay, Rங்கிறது relation வந்து A to B வந்து ஒரு relation அப்படின்னா domain of R equal to A. domain of R வந்து Aக்கு ஈக்குவலா இருக்குன்றாங்க. okay, if the relation A to B வந்து ஒரு relation அப்படின்னா domain of R வந்து equal to A. எஸ், ட்ரூவா ஃபால்ஸா? என்னடா அது, 59 பேர் தப்பா ஆன்சர் பண்ணியிருக்க பாருடா. சி, அவங்க தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்களா? இஃப் ஏ டு பி இஸ் அ ரிலேஷன், ஏ டு பி வந்து ஒரு ரிலேஷன்னா டொமைன் ஏன் நமக்கு வந்து சேமா இருக்கணும்?
டொமைன் ஆக்சுவலி சேமாக தான் இருக்கணுமா? என்ன வரும் சொல்லுங்க. ஏன் இதுக்கு வந்து ஏன் ஒய் 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 நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து தப்பாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. A to B is a relation அப்படின்னா டொமைன் A to B தானே நமக்கு வந்து ரிலேஷன். ஓகே, ஆனால் B to A நமக்கு வந்து ரிலேஷனா சொல்லுங்க. A to B தானே நமக்கு வந்து ஒரு ரிலேஷன். அப்போ B to Aவும் நமக்கு வந்து எப்படி அது வந்து ஒரு ரிலேஷனா? எஸ் ஆர் நோ? சொல்லுங்க. இட் இஸ் ஃபால்ஸ். ஓகே, ஃபால்ஸ் தான் வந்து கரெக்ட். சரியா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A to B தான் ரிலேஷன். அவங்க வந்து B to Aவும் வந்து ஒரு ரிலேஷன் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லவே இல்லை. ஓகே, ஸோ சே இது வந்து எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ டொமைன் ஆஃப் ஏ வந்து ஒன்று நமக்கு வந்து இருக்கு. ஏல வந்து 1 2 3 4ன்னு ஒரு நம்பர் இருக்கு, 1 2 3 4ன்னு இருக்கு. பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடின்னு வந்து இருக்கு. சரியா? நம்ம வந்து அந்த மேப் பண்ணி ரிலேஷன் வந்து நம்ம வந்து எழுதுவோம் இல்லையா? we'll be having domain and then codomain வந்து நமக்கு இருக்கும். கரெக்டா? அதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரேஞ்ச் வந்து நம்ம வந்து எழுதுவோம். சரியா? ஸோ இப்போ நீங்கள் டொமைன் பார்த்தாலும் நமக்கு சேமாக வராது, கோடொமைனும் நமக்கு சேமாக வராது. சரியா? ஸோ தட் இஸ் ராங். ஓகே, அதனால வந்து பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். ஏன் இத்தனை பேர் ட்ரூ சொன்னீங்க? ஃபால்ஸ். ஓகே, அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஸோ இப்போ அடுத்து போலாமா? 9th லைவ் இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுடே 9th வந்து பிரகாஷ் சார் வில் பி டூயிங் லைவ் ஃபார் யூ. ஓகே, அண்ட் 8th வந்து ஆஷா மேம் வந்து உங்களுக்கு லைவ் பண்ணுவாங்க. ஓகே, எஸ். யாழினியன் சார் எங்க? யாழினியன் சாருக்கு இன்னைக்கு 11th physics எக்ஸாம் இருக்கு. ஸோ அவர் 11th physics பார்த்துட்டு இருக்காரு. த ரேஞ்ச் ஆஃப் அ ஃபங்க்ஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் டொமைனா, கோடொமைனா, ஃபங்க்ஷனா, ரிலேஷனா? பிடிஎஃப் லைவ் முடிஞ்சுதான்டா, லைவோட எழுதலாம். The range of a function is a subset of. லைவ்ல இருக்கிறவங்கலாம் லைக் பண்ணலையா? இங்கிலீஷுக்கு எவ்வளோ பேர் வந்து குவிஸ் ஜாயின் பண்ணீங்க? 300 கிட்ட குவிஸ் ஜாயின் பண்ணீங்கல்ல. சப்செட் ஆஃப் கோடொமைன் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எஸ், இட் இஸ் த ரைட் ஆன்சர். கோடொமைன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ராகவேந்திரா, பிரிஜித் அண்ட் லித்திக் வந்து டாப் 3ல இருக்காங்க. நைஸ் நைஸ். ஓகே, அடுத்துடா. CSA ஆஃப் ரைட் சர்க்குலர் ட்ரையாங்கிள் என்னது? ஏண்டா ஜோஷ்வா அழுவுற? டேய், லைவ்ல இருக்கிற எல்லாருமே லிங்க் கிளிக் பண்ணி குவிஸ் ஜாயின் பண்ணுங்க. கொடொமை. ஏண்டா கொடுமை? கோடொமைனா? மேக்ஸுக்கு வீக்கோ செட் ஆகலை. வெரி ஃபாஸ்ட். ஸ்லோ பண்ணியிருக்கேன்டா, ஒரு 5 செகண்ட் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ 2πRh ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, 2πh ஸ்கொயர் யூனிட். இது ரெண்டுத்துக்கும் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்க. 2πRh ஸ்கொயர் யூனிட்ஸ் வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா வந்து 2πRh ஸ்கொயர் யூனிட்ஸ் வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ராகவேந்திரா, லித்திக் வந்து டாப் 3ல இருக்காங்க. நைஸ் நைஸ். ஓகே, அடுத்துடா. CSA ஆஃப் ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டர் டேய், லைவ்ல 200 பீப்புள் கிட்ட இருக்கீங்க. லைவ்ல இருக்கிற எல்லாருமே மறக்காம ஒரு வாட்டி குவிஸ் ஜாயின் பண்ணி ஆன்சர் பண்ணி பாரு. ஓகே, அப்பதான் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்போஷர் வந்து கிடைக்கும். ஓகேவா? யா, ஹாலோ சிலிண்டருடைய CSA வந்து என்னது? ஃபார்முலா படிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணலாம். இஃப் யூ ஹாவ் ஸ்டடிட் த ஃபார்முலா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. எஸ், 2πr plus r
h ஸ்கொயர் யூனிட். பரவாயில்லையே, மென்சுரேஷன் ஃபார்முலா நீங்கள் படிச்சிருக்கீங்க போலையே. வெரி குட், வெரி குட், நைஸ். ஸோ ராகவேந்திரா, பிரிஜித், லித்திக், சுபாஷ், கிருத்திகா, ரிஷிகா, பரத், லவகிஷோர், அகில், கேப்ரியல் டாப் 10ல இருக்காங்க. நைஸ் நைஸ். அடுத்த கேள்விக்குள்ளே செல்வோமா? A right circular cone is a solid generated by revolution of the right angled triangle, okay, about one of the sides containing the axis. நல்லா சொல்லி தரீங்களா? நான் சொல்லியே தரலடா. வீக் குவிஸ்ல ஜஸ்ட் நீ உன்னைய டெஸ்ட் பண்ணிக்கிற. ஓகே, நான் ஒன்றும் சொல்லியே தரவே ஆரம்பிக்கல. ஓகே, டுமாரோ ஒன்லி ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் டீச்சிங் ஃபார் யூ. நாளைக்கு தான் நான் உங்களுக்கு 2 மார்க்ஸும் அதுக்கு அடுத்த நாள் வந்து 5 மார்க்ஸும் வந்து டீச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ரைட் சர்க்குலர் கோன் இஸ் அ சாலிட் ஜென்ரேட்டட் பை த ரெவல்யூஷன் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அபவுட் ஒன் ஆஃப் த சைட்ஸ் கண்டெய்னிங் ரைட் ஆங்கிள் ஆஸ் ஆக்சிஸ். அதோட வந்து ஒன் ஆஃப் த சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிளில் இருக்கும். ஓகே, ஸோ ராகவேந்திரா, பிரிஜித், சுபாஷ் டாப் 3ல வந்து இருக்காங்க. ஓகே, யா. டிஸ்கிரிப்ஷன் எப்படி பார்க்குறதோ இந்த வீடியோவை கிளிக் பண்ணிடா. இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பார். லைவ் ஸ்டார்டட் ஸ்ட்ரீமிங் 36 இருக்கா, கிளிக் டு ஜாயின் குவிஸ் எல்லாம் இருக்கா, அது கீழே பார், ரீட் மோர் கொடுத்துப்பார். ஓகே, டேக் அ செமி சர்க்குலர் பேப்பர் வித் ரேடியஸ் 7 cm and make a cone. Find the CSA of the cone. 164, 14, 49, 77. Ma'am, please join. How to join the week quiz? இங்க பார், நான் சொல்லி தரேன். நிறைய பேருக்கு week quiz எப்படி ஜாயின் பண்றதுங்கிறதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே, what you have to do is இந்த பார், இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கா, ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் வந்து லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓடிபி கொடுங்க. சரியா? ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னாலே நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், அழகா ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? வெரி குட். 77. இதுவும் நிறைய பேர் தப்பா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஸோ ராகவேந்திரா, பிரிஜித், சுபாஷ் டாப் 3ல இருக்காங்க. தென் கிருத்திகா, லித்திக், பரத் வந்து இருக்காங்க. ரிஷிகா, லவகிஷோர், அகில் அண்ட் கேப்ரியல். வெரி குட். In a right circular cone, the axis is dash to diameter. Right circular cone la வந்து axis வந்து dash to diameter. டேய், நான் இப்போ 1 மார்க் டீச் பண்ணாலுமே ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வச்சிருக்கிறவங்களால தாண்டா நீங்க வந்து கவனிக்க முடியும். மற்றவங்களால குவிஸ்லேருந்து இங்கே வர முடியாது யூடியூப் கிளாஸ்க்கு. அதனால தான் ஐம் நாட் டீச்சிங் இட். ஓகே, நம்ம இது முடியட்டும், நம்ம நேராக 3 மார்க்ஸ் போயிடலாம். ஓகே, இங்கே இல்லைனா ஒன்று பண்ணுங்க, ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு நிறையா டேப்ஸ் சைடில் ஓப்பனில் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சரியா? எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து புதுசாக வேதாந்து வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிடுங்க. லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா www.vquiz.in போயிட்டு 246220 அப்படிங்கிற கோடை கொடுங்க. ஓகே, in a right circular cone the axis is perpendicular to the diameter. Perpendicular to the diameter. Okay, yes. So ராகவேந்திரா, பிரிஜித், சுபாஷ், பரத், கிருத்திகா, லித்திக், ரிஷிகா, லவகிஷோர், கேப்ரியல், ஜனனி எல்லாருமே வந்து டாப் 10ல வந்து இருக்காங்க. நைஸ். ஓகே, the difference between the CSA and TSA of a cone is என்ன டிஃப்ரென்ஸ்? ஜாயின் பண்ண முடியலனா அதான் நான் சொல்கிறேன்ல, வேறு ஃபோன்லேயும் ட்ரை பண்ணிப்பாரு, இல்லை வேறு ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி வர வச்சுப்பாரு. எக்ஸாக்டாக என்ன பிரச்சனை, என்ன காட்டுது? ஜாயின் பண்ண முடியலை அப்படின்னா எக்ஸாக்டாக என்ன பிரச்சனை காட்டுது? பையாரா, பையல்லா, பையார் ஸ்கொயரா, நன்னா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎஸ்ஏ அண்ட் டிஎஸ்ஏ ஆஃப் கோன் என்னது? சொல்லுங்கடா. எஸ், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன டிஃபரன்ஸ்?
கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து πrl வருமா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நமக்கு என்ன வரும்? πr பிராக்கெட்ல l plus r நமக்கு வந்து வரும். ரைட்? கரெக்டா? ஸோ ரெண்டுத்துக்கும் எக்ஸாக்டா நமக்கு வந்து என்னப்பா டிஃபரன்ஸு? πr இதுல வந்து நமக்கு πrl மட்டும்தான் வந்து வரும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா CSAக்கு. சரியா? இதுவே நமக்கு TSA ஓகே, இதுவே நமக்கு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து πr இன்டூ எல் பிளஸ் ஆர் வந்து நமக்கு வரும். அப்போ நீ அதை உள்ள கொண்டு போ. πrl பிளஸ் πr ஸ்கொயர் எல் அப்படின்னு நமக்கு வந்து வரும். கரெக்டா? அப்போ πr ஸ்கொயர் எல் வந்து அங்கே நமக்கு இல்லை. ரைட்? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த πr ஸ்கொயர் ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஆக்சுவலி வந்து பார்த்தேன் அப்படின்னா πrl பிளஸ் πr ஸ்கொயர் இருக்கணும். கரெக்டா? πr ஸ்கொயர் வந்து இருக்கணும். ஸோ அந்த πr ஸ்கொயர் வந்து இல்லை, அதனால தான். புரியுதா எல்லாருக்குமே? ஈஸி தானே? எஸ், வெயிட் பண்ண, நான் உனக்கு அப்போ வந்து எழுதி போடுறேன். எழுதினா உங்களுக்கு கிளியரா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே நல்லா கவனி. சிஎஸ்ஏக்கு என்ன ஃபார்முலா? பென்னு என்ன கலர்ல இருக்கு? கருப்புல தான் இருக்கு. ஓகே, சிஎஸ்ஏக்கு என்னடா ஃபார்முலா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கு என்ன ஃபார்முலா? πrl. கரெக்டா? ஸோ πrl. ஓகே, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கு என்ன ஃபார்முலா? என்ன ஃபார்முலா? πr இன்டூ எல் பிளஸ் ஆர், அதாவது πr இன்டூ எல் பிளஸ் ஆர். இந்த πr உள்ள கொண்டு போ. உள்ள கொண்டு போனா என்ன வரும் நமக்கு? உள்ள கொண்டு போனா என்ன வரும்? πrl பிளஸ் πr ஸ்கொயர். கரெக்டா? πrl இன்டூ πr ஸ்கொயர். இப்போ இங்க வந்து நமக்கு πrl இருக்கு, இங்கேயும் πrl இருக்கு. என்ன இல்லை? இந்த πr ஸ்கொயர் தான் இல்லை. ஸோ πr ஸ்கொயர் வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். யா, ஸோ லெட்ஸ் see the leaderboard. கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம். அதான் பார், நான் எக்ஸ்பிளைன் பண்ணா உடனே வந்து மேம் ஃபாஸ்டா போங்க மேம், ஃபாஸ்டா போங்க மேம் அப்படின்ட்டுருவாங்க. ராகவேந்திரா, பிரிஜித், சுபாஷ். ஓகே, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேம் ஃபாஸ்டா போங்க அப்படின்னு வந்து ஒரு குரூப்பு. இன்னொருத்தவங்க வந்து மேம் இன்னும் மேம் இவ்வளோ ஸ்லோவாக போறீங்க, இன்னும் ஃபாஸ்டா போங்க மேம் அப்படின்னு இன்னொரு குரூப்பு. இன்னைக்கு வந்து 2 மார்க் இல்லை. இன்னைக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டல்லாக வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே டுமாரோ we can have 2 marks அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சரியா? The Cartesian product of two non-empty sets provides a shape in dash dimensions. Okay, so the Cartesian product of two non-empty set provides a shape in 2 dimension. Okay, so 2 dimension will be the right answer. Okay, so 2 dimension will be the right answer. Okay, ராகவேந்திரா, பிரிஜித் அண்ட் சுபாஷ் டாப் 3ல வந்து இருக்காங்க. வெரி குட். The remainder when 31 is divided by 6 is. என்னடா இது இவ்வளோ ஈஸியான ஒரு கொஸ்டினா இருக்கு? பார்க்கலாம். இதுலயும் யாராவது தப்பா ஆன்சர் பண்றீங்களா அப்படின்னு பார்க்கலாம். லைவ்ல இருக்கிற எல்லாருமே மறக்காம குவிஸ் வந்துருங்க. Okay, the remainder when 31 is divided
6 1 ஆனால் அதையும் பாரு 36 ப்ளஸ் ஒரு 46 56 66 70 பேர்கிட்ட தப்பா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அதுதான் எனக்கு புரியல. 70 பேர்கிட்ட தப்பா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. which I don't understand ரா. ஓகே, ஸோ ராகவேந்திரா, பிரிஜித் அண்ட் சுபாஷ் வந்து டாப் 3ல இருக்காங்க. ஓகே மாம், ஐ ட்ரை ஆல் மெத்தட்ஸ் நாட் ஒர்க்கிங். பரவாயில்ல, அப்போ நீ லைவ்லையாவது அட்டென்ட் பண்ணு. அப்போ நீ வேணும்னா யூடியூப் பார்த்தாச்சு ஆன்சர் பண்ணுங்க. சரியா? இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஜாயின் த குவிஸ் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் அட்டென்ட் த்ரூ யூடியூப். ஓகே, ஆமா டீச்சர், அந்த கொஸ்டின் முடிகிற வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ண முடியாது. அந்த கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறமா யூ கேன் ஜாயின். Okay, an arithmetic progression having a common difference of 0 is called dash. Constant arithmetic progression அப்படின்னு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. கரெக்ட். ஆனா நீ பாரு, ஈக்குவலி தப்பாவும் நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க. பிரிஜித் அண்ட் சுபாஷ் வந்து டாப் 3ல இருக்காங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. Okay, the common difference of a constant AP is என்னது? A. என்னது? 0 என்பதே சரியான விடை. ஆனா நிறைய பேர் 1, ஏன்னா நிறைய பேருக்கு அந்த 1க்கும் 0க்கும் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல PDF இல்லைனா லைவ் முடிச்சுட்டு நீ ஜஸ்ட் யூடியூப் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓபன் பண்ணி வா, இல்லைனா ரெஃப்ரெஷ் பண்ணி பாரு. யூ கேன் see the description PDF. டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க PDF வந்து அப்ப பார்க்கலாம். ஓகே, ராகவேந்திரா, பிரிஜித், சுபாஷ் வந்து டாப் 3ல இருக்காங்க. நைஸ் நைஸ். ஓகே, அடுத்துடா r of x வந்து 0, f of x வந்து divided by g of x, then g of x is called dash of the polynomials. சொல்லுங்க, r of x வந்து 0 அப்படின்னா when f of x வந்து divided by g of x, then g of x வந்து dash of a polynomial. இதெல்லாம் ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. My dear 200 people who are there in the live session, தயவு செய்து quiz ஜாயின் பண்ணுங்க. ஓகே, just link the ஓகே, நீ மறக்காம என்ன பண்ணு அப்படின்னா லிங்க் கிளிக் பண்ணி quiz ஜாயின் பண்ணி குவிஸுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? you should join the quiz. okay, so divisor அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க. தப்பு, factor. okay, factors of a polynomial. g of x நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? factors of a polynomial சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப ஈஸிடா, இதெல்லாம் நீ படிச்சு வச்சிருக்கணும். ஓகே, yes. so 27th question. okay, try and answer. Yes. Yes, if A has 2 elements and B has 3 elements, then A cross B 6 elements. Correct ஆன விடை. Okay. So let's see the leaderboard. Okay, let's see the leaderboard. Okay, தமிழ் மீடியம்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்டா. சரியா? ஸோ ராகவேந்திரா, பிரிஜித் அண்ட் சுபாஷ் வந்து நமக்கு டாப் 3ல வந்து இருக்காங்க. வெரி குட். ஓகே, dash is the point of concurrence of the median of triangle.
dash is the point of concurrence of the median of triangle. Centroid, natural numbers, even numbers, none. Dash is the point of concurrence of the median of a triangle. Centroid, natural numbers, even numbers, none. சொல்லுங்க. Centroid, natural numbers, even numbers. Centroid will be the right answer. Nice. Centroid தான் வந்து கரெக்டான answer. Okay. So let's see the leader board. Okay. Raghavendra, Prijit, Subhash, Bharat, Gabriel, Tanishka, Harikumar, Janani Sri, Rishika, Dharani Raja, Rohit Sharma top 10 ல வந்து இருக்காங்க. Nice. Okay. அடுத்துடா 2 poles of height 6 meter and 11 meter stand vertically on a plain ground. If the distance between their feet is 12 meter, then what is the distance between their tops? 13 meter, 14 meter, 15 meter, 12.8 meter. எது? 2 poles of height 6 meter and 11 meter. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு it's between short answers and long answers இல்லையா? பட் என்ன எதுல கேட்டிருக்காங்க நமக்கு இதை வந்து 1 மார்க்ல கேட்டிருக்காங்க. ட்ரை அண்ட் ஆன்சர். இப்போ லைவ்ல வந்திருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து மறக்காம குவிஸ் ஜாயின் பண்ணுங்க. சரியா? லைவ் வந்திருக்கிற எல்லாருமே குவிஸ் ஜாயின் பண்ணுங்க. ஓகே. 2 poles of height 6 meter and 11 meter stand vertically வந்து 13 பரவாயில்ல ஒரு 86 பேர்கிட்ட சால்வ் பண்ணி பார்த்துருக்கீங்க. நைஸ். ஓகே. மற்றவங்கலாம் சால்வ் பண்ணலை அப்படின்னா ஐ வில் ட்ரை டு கிவ் த சொல்யூஷன் ஆல்சோ. ஓகே. ஸோ தட் உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ராகவேந்திரா, பிரிஜித், சுபாஷ் டாப் 3ல இருக்காங்க. தென் பரத், கேப்ரியல், தனிஷ்கா, ஹரிகுமார், ரிஷிகா, ஜனேன் ஸ்ரீ, ரோஹித் சர்மா, நக்ஷத்ரா இருக்காங்க. ஓகே. half 30 question நம்ம வந்துட்டோம். 30th question. Try and answer. Identity function is also an. Identity function is also an. Bijective function, onto function, one function, into function. Bijective, onto, one into. Bijective, onto, one into. Okay. one function. Okay. கரெக்டான ஆன்சர். லைவ்ல வந்து எல்லாருமே குவிஸ் ஜாயின் பண்ணிட்டீங்களா? வெரி குட். அடுத்த கேள்வி. n of a வந்து p, n of b வந்து q, then n of a cross b வந்து என்ன? n of a வந்து p, n of b வந்து q, then n of a cross b வந்து என்ன? pq. வெரி குட். ஸோ pq அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ரைட் ஆன்சர். ஓகே. கரெக்டான ஆன்சர். ராகவேந்திரா, பிரிஜித், சுபாஷ், பரத், தனிஷ்கா, கேப்ரியல், ரிஷிகா, ஜனனி ஸ்ரீ, ரோஹித் சர்மா, ஸ்ரீ மாடசாமி டாப் 10ல இருக்காங்க. நைஸ். பாருங்க.
the radius of one sphere is half the radius of another sphere. Then the ratio of the volume is 2:1. Okay, 1:2. Yes, 8 தான் வந்து ரைட் ஆன்சர். ஓகே, இனிமே நான் இதை சால்வ் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ பேர் வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஐ வில் ஜஸ்ட் ட்ரை அண்ட் சால்வ் அண்ட் தென் லெட் யூ நோ. ஓகே, என்னடா ஃபேக்கு. ராகவேந்திரா, பிரிஜித் அண்ட் சுபாஷ் வந்து டாப் 3ல இருக்காங்க. மக்களே, பார்த்தீங்க அப்படின்னா யாழினியன் சார் வந்து இப்போ ஒரு லைவ் வந்து வரப்போறாரு. சரியா, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போது யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அந்த லைவ் நீங்கள் இப்போ எல்லாருமே இங்கே வந்து சேர்ந்து பார்க்க போகிறீங்க. ஓகே, நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த லைவ் வந்து இப்போ கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் அது முடிஞ்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா we can start our live. ஓகே, நம்ம லைவ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா, 1 minute. Okay, yes, the relation which contains no element and the null relation. Very good, sir. அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா null relation. Okay, ராகவேந்திரா போட்டுடுறோம். ராகவேந்திரா, பிரிஜித், சுபாஷ் வந்து டாப் 3ல இருக்காங்க. ஓகே, எஸ். ஸோ அடுத்தடா, Euclid's division algorithm is repeated application of division lemma until we get dash remainder. 7:30க்கு ஓகே, இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல நம்ம வந்து ஒரு குட்டி பிரேக் இருக்கும். ஓகே, 7:30க்கு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல we will be having குட்டி break. ஓகேவா, ஒரு குட்டி பிரேக் வந்து இருக்கும் நமக்கு. Euclid's algorithm is repeated application of division lemma until we get 0 remainder. Okay, until we get 0 remainder வரைக்கும். சரியா, ஓகே. அடுத்து பாருங்க, ராகவேந்திரா, பிரிஜித், சுபாஷ், பரத், கேப்ரியல், தனிஷ்கா, ஹரிகுமார், ரிஷிகா, ஸ்ரீ மாடசாமி, ஜனனி ஸ்ரீ, பிரியதர்ஷினி டாப் 10ல வந்து இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த லைவ்ல இருக்கீங்கல்ல, நீங்களா எல்லாரும் இருக்கீங்கல்ல, உங்க எல்லாருக்கும் வந்து இப்போ ஒரு குட்டி பிரேக். என்ன தெரியுமா, நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா குயிக்கா நம்ம இப்போ யாழினியன் சார் ஒரு லைவ் வரப்போறாரு, அதை முடிச்சுட்டு நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். சரியா, ஸோ நீங்க இங்க பார்க்கலாம் சர்ப்ரைஸ் ரோடிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10th பசங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து அவர் வந்து ஷேர் பண்ண போறாரு. ஸோ நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, இந்த லைவ்லேருந்து இந்த லைவ் போங்க, அந்த லைவ் முடிச்சுட்டு யூ கேன் கம் அண்ட் கண்டினியூ திஸ் லைவ். ஓகே, யூ கேன் கோ அண்ட் கண்டினியூ திஸ் லைவ். ஓகே, எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்ப்ரைஸ் லோடிங் லைவ் வந்து எல்லாருமே போயிட்டு பாருங்க. ஓகேவாடா, கிளியரா? எல்லாருமே அதுக்கு போயிட்டு தென் யூ கம் பேக் ஹியர். ஓகே, அதுக்கப்புறமா யூ கேன் கம் பேக் ஹியர். சரியா, ஓகேவா? ஸ்டார்ட் ஆயிடுச்சா லைவு? அதனால தான் ஆட் வருது. எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கு, நமக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு. கரெக்ட்? யார் இருக்கலாம்? யூ வாண்ட் டு கெட் பார்ப்போம்.
சார் ஆமா சார் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கெட் 500 அவுட் ஆஃப் 500 சார். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது சூப்பரா ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாம சூப்பரா படிக்கணும் அப்படின்னு நான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். நான் நினைச்சேன் நான் 10th வந்ததுக்கு அப்புறம் பயங்கர ரெஸ்பான்சிபிளா பயங்கர சூப்பரா படிப்பேன் அப்படின்ட்டு இன்னைக்கும் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா ஒவ்வொரு நாளும் என்னையும் மீறி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸா இருக்கு. மைண்ட் ஃபுல்லா ஏதாவது நான் யோசிச்சுனே இருக்கேன். நிறைய நேரத்துல படிக்கணும் 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 படிக்கணும்னு எனக்கு தோணுது ஆடியன்ஸ். ஆனா நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு பிரச்சனை ஃபேஸ் பண்றவங்க எல்லாம் யாரு? I know that I have to get 500 out of 500. I know that I have to work hard. நான் நல்லா உழைக்கணும், நல்லா ஜெயிக்கணும், நல்லா கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ். சம்திங் இஸ் ராங். அது ஏன் எதுக்கு எப்படியா இருக்குன்னே எனக்கு அது புரியல. நிறைய பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதில்ல. லாட் ஆஃப் யூ ஆர் ஃபேசிங் தட் பிரச்சனை இல்லையா? அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தரத்துக்காக தான் இந்த சர்ப்ரைஸ். நான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சொல்றேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஓகே நீ தனியா இல்லை, உனக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னா நீ வருத்தப்படாத. 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உனக்கு இருக்கிற அதே பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? டிஸ்ட்ராக்ஷன். 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உனக்கு இருக்கிற அதே பிரச்சனை இருக்கு. இன்ஃபேக்ட் உங்ககிட்ட நாங்க இதை ஒரு கேள்வியாவே கேட்டோம். டேய் உங்களுக்கு என்ன தாண்டா வேணும், என்ன பண்ணாடா நீங்க இன்னும் நல்லா படிப்பீங்க அப்படின்ட்டு. சார் நான் கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இம்பார்ட்டன்டான நோட்ஸ் வேணும், கான்செப்டை நான் புரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து நோட்ஸ் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா அட்ரஸ் பண்ணீங்க. உங்களுக்கு ஏன் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியல, ஒரு ஸ்டூடெண்டா நம்மளால ஏன் ஃபோக்கஸ்டா படிக்க முடியல அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா, சார் என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, சார் எனக்கு ஸ்லீப் ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு ப்ராப்பர் ஸ்லீப் இருக்க மாட்டேங்குது, நான் படுக்கிறேன் ஆனா தூங்குறது இல்லை, அப்படியே தூங்கினாலும் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமும் நான் டயர்டா ஃபீல் பண்றேன் ஆடியன்ஸ் சார் அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க இல்லையா? லேசியா இருக்கு, டயர்டா இருக்கு, மொபைல் அதிகமா நான் யூஸ் பண்றேன், படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, எக்ஸாம் நினைச்சு அவ்வளவாலாம் பயமா இல்லை சார். எந்த அளவுக்கு பயமா இல்லைன்னா நமக்கு ஏன் இவ்வளோ பயம் இல்லைன்றத நினைச்சு பயப்படுற அளவுக்கு எனக்கு பயம் இல்லை ஆடியன்ஸ் சார். இப்படி எல்லாம் நிறைய பேர் சொன்னீங்க. அண்ட் நாங்க உங்ககிட்ட ஒரு போல் கண்டக்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் எங்களுக்கு அந்த போல்ல ஆன்சர் பண்ணிருக்கீங்க. உனக்கு என்ன கிடைச்சா பெட்டரா இருக்கும், என்ன கிடைச்சா நீ இன்னும் நல்லா படிப்ப அப்படின்றத நான் கேட்கும்போது எனக்கு எல்லா கிளாஸும் ஒரே இடத்துல ரெக்கார்டடா கொடுத்துட்டீங்கன்னா அப்போ எதெல்லாம் எனக்கு தெரியலையோ அதெல்லாம் நான் உடனே பார்த்து படிக்கிறதுக்கு எனக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். அந்த மாதிரி எனக்கு எல்லா கிளாஸும் ஒரே அடியா ரெக்கார்டடா கிடைக்குமா? எனக்கு எது தெரியலையோ அதை நான் உடனே போய் பார்த்துக்கிறேன். எனக்கு ஏதோ ஒரு வார்த்தை தெரியல, அந்த வார்த்தையை நான் உடனே போய் தேடி கண்டுபிடிச்சு பார்த்துக்கணும். அந்த மாதிரி என் இஷ்டத்துக்கு நான் படிச்சுக்கிறேன், ஆனா எல்லாமே எனக்கு ரெக்கார்டட் வீடியோவா கிடைக்குமா? அப்படி கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பாரு 86% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த போல்ல ஆன்சர் பண்ணீங்க. நீங்க இந்த ஆன்சர் கிடைக்குமா, அப்படி கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பாரு 86% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த போல்ல ஆன்சர் பண்ணீங்க. நீங்க இந்த ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் நான் போய் வேதாந்துல பேசினேன். I went and talked with people in Vedantu. நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா ஃபவுண்டர்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு எங்க பசங்களுக்கு இப்படிதான் பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அப்போ நாங்க என்ன பண்ணலாம். இப்போ நாங்க யூடியூப்ல எல்லா கிளாஸையுமே எடுக்கிறோம், ஆனா எங்க பசங்களால யூடியூப்ல இருக்கிற எல்லா கிளாஸையும் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண முடியல, கரெக்டா பார்க்க முடியல. எந்த கிளாஸ் எங்க இருக்குன்னு தேடி எடுக்கிறதே பெரிய தலைவலியா இருக்கு. ஏன்னா அதுல ஒரு 3000 வீடியோ இருக்கு, சும்மா இல்ல 3000 வீடியோஸ் கிட்ட இருக்கு. அவ்வளவு வீடியோல தோண்டி எடுக்கிறது அப்படின்றது வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்களா? அப்போ நாங்க எல்லாருமே உங்களுக்காக கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 15 நாளா கஷ்டப்பட்டு ராவும் பகலுமா தூங்காம உழைச்சி ஒரு விஷயத்த உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ட் இதை உங்களுக்காக நாங்க எடுத்துட்டு வரதுல ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஓகே, உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பி, செம்ம எக்ஸைட்டட். அது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய 10th பசங்களுக்கு முதல்வன் பேட்ச் வரப்போகுது இல்லை, வந்துச்சு. உங்களுக்காக ஸ்பெஷலா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 11th and 12th இருக்கிற மாதிரியே உங்களுக்கும் முதல்வன் பேட்சை கொண்டு வந்திருக்கேன். தலைவரே, முதல்வன் அப்படின்னா என்னது? எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதே. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் முதல்வன் அப்படின்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சொல்லலாம்.
உங்க எல்லாருக்குமே நான் இங்க ரிவீல் பண்றேன். முதல்வன்னா என்ன, இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட், இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, இதை வச்சு நீ இன்னும் எப்படி நல்லா மார்க் எடுக்கலாம் 10th இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து என்ன செய்யறேன், ரிவீல் பண்றேன். முதல்வன் அப்படின்றது என்னன்னா நம்ம வேதாந்துவோட ஆப்ல ரெக்கார்டடா இருக்கும். 10th தேவையான எல்லா கிளாஸஸும் ப்ராப்பரா அழகா உனக்கு ரெக்கார்டடா இருக்கும். உங்களுக்கு இதுல வாரம் ஒரு நாள் தனியா லைவ் செஷன் இருக்கும். எதுக்கு? உன்னோட டவுட்டை கிளியர் பண்றதுக்காக மட்டும். உனக்கு டவுட்ஸ் இருக்கா? அந்த டவுட்டை டீச்சர்ஸ், நான், ஷாவணி மேம், ஆஷா மேம், பிரகாஷ் சார், தமிழன் சார், நாங்க டீச்சர்ஸ் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுவோம். அதுக்குன்னு தனியா ஒரு செஷன் நடக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப், அதுக்கான ஆன்சர் பிடிஎஃப், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் கொடுத்துருவோம். வீக்லி அசைன்மெண்ட்னு போட்டிருக்கீங்களே, நிறைய ஹோம்ஒர்க் தருவீங்களா? அம்புட்டெல்லாம் தரமாட்டோம், ஆனா கொஞ்சமா தருவோம். சரியா? கொஞ்சமா வந்து நாங்க தருவோம். ஓகே, தீமினல் பேட்சை பத்தி பேசுறேன். தீமினல் பேட்ச் அது ஏற்கனவே இருக்கு. இது முதல்வன்றது உங்களுக்கு லைவ் இல்ல, இது எல்லாமே ரெக்கார்டட். சரியா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இதுல வந்து நிறைய குவிஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த குவிஸ் எல்லாம் உங்களுக்கு பயங்கரமா எனர்ஜெட்டிக்கா எந்தூசியாஸ்டிக்கா இருக்கும். சரியா? இப்போ நான் வந்து என்ன செய்யறேன், இதுல இன்னொரு ஃபீச்சரையும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னா, நம்மள நிறைய பேரால படிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் டவுட் தான். நம்மள நிறைய பேரால வந்து படிக்க முடியாம இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் டவுட் தான். உனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா உன்னால அந்த டவுட்டை வந்து என்ன செய்ய முடியாதுன்னா உடனே ஓகே கிளியர் பண்ணிக்க முடியாது. அது ஒரு சின்ன கேள்வியா இருக்கும். அதை யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாம கடைசி வரைக்கும் ஒரு கொஸ்டினே நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? இப்போ நீ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ண தேவையில்லை. நம்ம வேதாந்து ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ವೇದ್_ஏ இருக்கு. அந்த ವೇದ್_ஏ வந்து நீ என்ன கேள்வி கேட்டாலும் என்ன டவுட் கேட்டாலும் எல்லாத்தையும் உடனே சால்வ் பண்ணிடும். இப்போ இதுல மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த டவுட் கிளாஸ் எல்லாம் என்னன்னைக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு நேரம் நடக்க போகுதுன்றத ப்ராப்பரா இங்க ஒரு ஷெடியூலாவும் கொடுத்துட்டேன். வேணுன்றவங்கள ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கும். நீ கவனிச்சனா உனக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுல உங்களுக்கு கிளாஸஸ் ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப எல்லாரும் கேட்டுட்டு இருக்க ஒரு கேள்வி, அது என்ன அப்படின்னா, யாழியன் சார் இது என்ன, இப்போ இதுக்கு நான் ஃபீஸ் கட்டணுமா? அப்படி ஃபீஸ் கட்டணும்னா எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் இல்லையா? யாருக்கெல்லாம் அந்த கேள்வி இருக்கு? அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபைனலா இந்த கேள்வி அங்கதான் வந்து நிற்கும். நான் சொல்றதெல்லாம் முதல்ல கேட்டுக்க. இது ஃபீஸா? ஃபீஸ் தான். ஆமா, இட் இஸ் கோயிங் டு பி ஃபீஸ். ஆனா இது தீமினல் அளவுக்கு காஸ்ட்லியா இருக்காது. இது ஒரு மினிமம், ரொம்ப பேர் மினிமமா நீங்க கட்டுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நிறையலாம் நீங்க காசு கட்ட தேவையில்லை. அதே மாதிரி இந்த பேட்ச்ல சேர்ற எல்லாரையுமே உங்களை மட்டும் தனியா ஒரு ஸ்பெஷல் டெலிகிராம் சேனல்ல நான் சேர்த்து விட்டுருவேன். அந்த டெலிகிராம் சேனல்ல நீங்க நம்ம மாஸ்டர் டீச்சர்ஸ் எல்லாரும் கூடயும் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். இப்போ இந்த பேட்சோட ஃபீஸ் என்ன அப்படின்னா ஜஸ்ட் 499. இது ஒரு மாசத்துக்கா கிடையாது, மொத்தமாவே நீ ஒன்ஸ் ஒரே ஒரு வாட்டி 499 rupees கட்டிட்ட அப்படின்னா உனக்கு 10th எல்லா கிளாஸும் ரெக்கார்டடா வந்துடும். வாரம் உனக்கு வந்து ஒரு டவுட் சால்விங் செஷன் வந்துடும் ஜஸ்ட் அட் த காஸ்ட் ஆஃப் 499. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உனக்கு இது எல்லாமே அவைலபிளா இருக்கு. பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உனக்கு இது எல்லாமே எப்படி இருக்க போகுது? அவைலபிளா இருக்க போகுது. இப்போ நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் இதுல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இன்னைக்கே இப்பவே நீங்க நான் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுதான் உங்க சர்ப்ரைஸ். ஆமா, இதுதான் என்னோட ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு ரொம்பவே திமிரா சொல்லுவேன், ரொம்ப திமிரா சொல்லுவேன். நீ யோசிச்சு பாரு, இது வந்து நம்ம மொபைலுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ற காசு. இந்த ரீசார்ஜ் பண்ற காசுல நான் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி பயங்கர கஷ்டப்பட்டு உங்களோட ஒட்டுமொத்த 10th சிலபஸையும் கொண்டு வந்து தரேன். கம்ப்ளீட்டா 10th முழு சிலபஸ் கொண்டு வந்து தரேன். இதுல உனக்கு நான் வீக்லி டவுட் செஷன் வைக்க போறேன். வாரம் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் ஆக போகுது. இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆக போகுது. அப்படின்ற பட்சத்துல நீ யோசிச்சு பாரு. இந்த நேரத்துல ஓகே நம்ம மார்க் கொஞ்சம் கம்மியா எடுக்கிறோம், நான் மார்க் கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டு இருக்கேன், இந்த நேரத்துல நான் ஒரு டியூஷன் போய் சேரணும் அப்படின்னா அந்த டியூஷனோட காஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 3 months இதை விட கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா? when can I see the class? உனக்கு எப்ப வேணும்னாலும் பாத்துக்கலாம்.
இப்ப இந்த பேட்சோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? 24/7 உனக்கு எந்த கிளாஸ வேணாலும் எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். அம்மா அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீயே சொல்லாத ராகுல். நீ ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட இந்த யாழியன் சார் இப்படி பேசிட்டு இருக்காரு, உனக்கு இது தேவைன்னா சொல்றேன், தேவையில்லைன்னா வாங்காது. ஆனா உனக்கு இது தேவை, சரி எனக்கு கிளாஸ் நிறைய புரியல, ஓகே எனக்கு 10th நிறைய கிளாஸ் ஸ்கூல்ல நடத்ததெல்லாம் புரியல, எனக்கு அதெல்லாம் திரும்ப ஒரு வாட்டி வந்து இதை கத்துக்கணும் போல இருக்கு, திரும்ப ஒரு வாட்டி இதை நான் புரிஞ்சு படிக்கணும் போல இருக்கு, ஆனா இப்ப போய் கேட்டா எனக்கு யாருமே சொல்லித்தர மாட்டாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு யாழியன் சார். அப்போ நான் என்ன செய்யறது அப்படின்ற அந்த கேள்வி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் ஸ்பெஷலா கொண்டு வந்தது இது. எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நாங்க வந்து உங்களுக்காக ஒரு பேட்ச் கொண்டு வரோம் அப்படின்னா இது எல்லாருக்குமான பேட்சா கிடையாது, யாருக்கு ஹெல்ப் தேவைப்படுதோ அவங்களுக்கான பேட்ச். இப்போ நம்ம யூடியூப்ல உங்களுக்கு எல்லா கிளாஸும் ரெகுலரா எடுக்கிறோமா? எல்லாத்தையுமே வந்து யூடியூப்லயே அழகா சொல்லி தரமா? இஃப் ஓகே உனக்கு ஃபீஸ் தான் பிரச்சனையா இருக்குன்னா நீ யூடியூப்ல அழகா பொறுப்பா படிக்கலாமே. இது அதை தாண்டி எனக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் வேணும் அப்படின்றவங்களுக்கு அப்ப தீமின்னல் அவ்வளவுதானா சார்? ஏன்டா தீமின்னல் அவ்வளவுதானான்னு கேக்குறேன். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு லைவ் கிளாஸ் இருந்தா அவங்க நல்லா படிப்பாங்க, இன்னொருத்தவருக்கு ரெக்கார்டட் இருந்தாலே நல்லா படிப்பாங்க. எனக்கு லைவ் வேணும்ன்றவங்களுக்கு தீமின்னல் நீ ஜாயின் பண்ணி படிக்கலாம். தீமின்னல் ஒன்னும் ஆகல, இன்னைக்கும் தீமின்னல் நடக்குது, தீமின்னல் வந்து இன்னைக்கும் நடக்குது, சரியா? எப்பயும் நடக்கும். தீமின்னல் will always be here. அதனால தீமின்னல் பேட்ச்ல சேர்ந்தவங்க அப்போ எங்களுக்கு கிளாஸ் எடுக்க மாட்டீங்களா? இது என்ன கேள்வி? உனக்கு பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கிளாஸ் இருக்கு. இது தீமின்னல் என்னால ஜாயின் பண்ண முடியல, என்னால அவ்வளவு ஃபீஸ் பே பண்ண முடியாது, ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், ஆனா எனக்கு ஒரு டியூஷன் சப்போர்ட் வேணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃபுல் ரெக்கார்டட் கிளாஸ் வித் வீக்லி ஒன்ஸ் டவுட் சால்விங்கா 499 rupeesக்கு கொண்டு வந்திருக்கோம், சரியா? நான் ஏற்கனவே தீமின்னல்ல இருக்கிறேன், நான் இதுல ஜாயின் பண்ணுமா? கூடாது. தீமின்னல்ல ஏற்கனவே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு இதுல ஜாயின் பண்ணாத, சரியா? தீமின்னல்ல இல்லாத பசங்க தான் இதுல ஜாயின் பண்ணணும். நீ கன்ஃபியூஷன்ல போய் இதுக்கும் பே பண்ணிட போற. ஆஹா, நீ தான் தீமின்னல்ல இருக்க. தீமின்னல்ல இருக்கிறவங்க நீங்க இதுக்கு என்ன செய்ய தேவையில்லை, பே பண்ண தேவையில்ல. இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ண தேவையில்லை. யாழியன் சார் இப்போ இதுல நான் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எப்படி நான் ஜாயின் பண்றது? How do I join in this batch அப்படின்றவங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனி. இப்போ சார் பட் ஆன் யூடியூப்ல எப்பயும் போல கிளாஸ் போவோம். நான் என்ன தெரியுமா கேட்கிறேன், ஏன் வந்து எல்லாரும் இந்த மாதிரி பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு தான் எனக்கு புரியல. அதாவது நீ இரு, நான் இது எப்படி வாங்குறதுன்றதெல்லாம் அப்புறம், நீ இது வாங்காம போ. ஆனா யூடியூப்ல இனிமே நான் காசு இது என்னது யூடியூப்ல கிளாஸ் எடுக்க மாட்டேன்னு நான் எங்கேயாவது சொன்னனா? சொல்லு கமான். யூடியூப்ல யாழியன் சார் கிளாஸ் எடுக்க மாட்டேன் இனிமே அப்படின்னு நான் எங்கேயாவது சொன்னனா? கமான், சீக்கிரம் எல்லாருமே எனக்கு பதில் சொல்லு. கமான், எனக்கு பதில் வேணும். இதுக்கப்புறம் யூடியூப்ல கிளாஸ் இருக்காதுன்னு ஏதாவது ஒரு இடத்துல நான் வந்து உங்ககிட்ட சொன்னனா? நோ. யூடியூப்ல இதுக்கப்புறம் ஏதாவது கிளாஸ் கம்மியாகுமா? நோ. இது யாருக்கு? ஐயா, எனக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ நான் தேடி பார்க்கணும், என்னால தேடி பார்க்க முடியல, அது எங்க இருக்குதுன்னு தெரியல. அதுவும் இல்லாம நீங்க யூடியூப்ல எடுத்த கிளாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது லைவா இருக்கு, எனக்கு பார்க்கும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எனக்கு கரெக்டா 10th நான் 500 வாங்குறதுக்கு நச்சுன்னு வீடியோ, 500 வாங்குறதுக்குன்னு தேவையான வீடியோ, தேவையில்லாத வீடியோ எதுவுமே வேணாம். அப்போ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உனக்கு ஒரு ரெக்கார்டட் பேட்சா கொண்டு வந்ததுதான் வந்து முதல்வன். ஸோ முதல்வன்ல உனக்கு 10th எல்லா ரெக்கார்டட் வீடியோவும் இருக்கும். வாரத்துல ஒரு நாள் உனக்கு லைவா டவுட் சால்விங் இருக்கும், சரியா? டிஃபரன்ஸ் பிட்வீன் யூடியூப் அண்ட் தட் கிளாஸ் நான் பிராங்கா சொல்றேன். பேரண்ட்ஸ் கவனிக்கிறீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கும் நான் ஓப்பனா சொல்றேன், ரெண்டுத்துக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் கிடையாது. யூடியூப்ல படிக்கிறதுக்கும் முதல்வன்ல படிக்கிறதுக்கும் பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பெரிய வித்தியாசம் கிடையாது. இங்கேயும் அதே வீடியோ தான், அங்கேயும் அதே வீடியோ தான். அப்போ வீடியோல வித்தியாசம் கிடையாது அப்படின்னா வேற என்ன வித்தியாசம்? டீச்சர்ஸோட கோச்சிங். இப்ப யூடியூப்ல உங்க குழந்தைங்க பாக்குறாங்கன்னா அவங்க யாரு, அவங்க பேர் என்ன, அவங்க ஹிஸ்டரி என்ன, அவங்க என்ன மார்க் எடுத்தாங்க, ஏது மார்க் எடுத்தாங்க, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவங்க முதல்வன் பேட்ச் அப்படின்ற அந்த விங்குக்குள்ள வராங்கன்னா பசங்க இந்த ஹாஃப் இயர்லியில என்ன மார்க் எடுத்தாங்க, இந்த மார்க்ல இருந்து அவங்க எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்றது, அவங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் எல்லாம் கண்டக்ட் பண்ணும்போது
அப்போ இதெல்லாம் அவங்க எப்படி இன்னும் நல்லா படிக்கிறது, இதை இவங்க இன்னும் நல்லா படிக்கிறதுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரியான அட்வைஸ், இந்த மாதிரியான டவுட் சால்விங், இது எல்லாமே அடிஷ்னல் சப்போர்ட்டா எங்களால பசங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த அடிஷ்னல் சப்போர்ட்டுக்கு தான் அந்த 499 rupees. நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கிற மேஜர் பிரச்சனை என்ன, அவங்களுக்கு டிசிப்ளின் இல்லை. நான் பிராங்கா சொல்லுவேன், இப்ப இந்த லைவ் பார்த்துட்டு இருக்க முக்காவாசி பசங்களுக்கு ஒரு டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. டெய்லி என்ன ஆனாலும் நான் ஒரு 2 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த 2 மணி நேரம் படிக்கிறோமா? கிடையாது. டெய்லி நம்ம இப்போ ஒண்ணும் இல்லைங்க, நாங்க எல்லாமே ஃபீஸ் இல்லாம தான் நடத்துறோம். வந்து பாக்குறிய எத்தனை பேரு இவ்வளவு நாளா நம்மளோட கிளாஸஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணல. இங்க டெய்லி எடுக்கிறோம்னு தெரியும், ஒவ்வொரு டாபிக்கும் சொல்லி தரோம்னு தெரியும், ஆனா நீ என்ன பண்ண, ஸ்கிப் பண்ணிட்டே இருந்த. கன்வெர்டர் சீரீஸை நான் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாமா? வேண்டாம். கன்வெர்டர் சீரீஸ் உனக்கு கம்ப்ளீட்டா ஒர்த்து, அது வேற இது வேற, புரியுதா? அதனால அதுவும் இதுவும் ரிப்ளேசபிளே கிடையாது, ரெண்டுமே கம்ப்ளீட்டா வேற வேற விஷயம். தீமணல்ல இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாமா? தீமணல்ல இருக்கிறவங்க ஜாயின் பண்ண வேண்டாம். யானியன் சார், அப்ப இந்த பேட்ச்ல நான் ஜாயின் பண்றேன், எனக்கு 10th எல்லா ரெக்கார்டட் வீடியோஸும் வேணும், எனக்கு எல்லா பிடிஎஃப்பும் வேணும், வாரம் எனக்கு என்ன டவுட் இருக்கோ அந்த டவுட் எல்லாம் எனக்கு கிளியர் பண்ணி விட்டுருங்க. அப்போ இதுக்கு நான் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா நான் எப்படி ஜாயின் பண்றது? இப்ப இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கல, உனக்கு 2 இடத்துல இதுக்கான லிங்க் இருக்கு. ஒண்ணு வந்து இத பாரு, சாட். இங்க சாட் இருக்கா? இந்த சாட்ல நான் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீ என்ன செய்யலாம், சாட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணா உனக்கு முதல்வன் பேட்ச் ஓபன் ஆயிடும். அப்படி இல்லைன்னா இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கியா, வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் தான், வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் உனக்கு 10th முதல்வன் டார்கெட் 500 அதுக்கான லிங்க் இருக்கு. இதை கிளிக் பண்ணு. இதை கிளிக் பண்ண அப்படின்னா முதல்வன் பேட்ச்க்கான லிங்க் வந்துடும். இப்ப இதை பாரு, இதுல உனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்க கொடுத்துருக்கோம், நீ போன்லயும் பார்க்கலாம். உனக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டடா எல்லாத்துக்கும் கிளாஸஸ் வந்துடும். 24 மணி நேரமும் உனக்கு என்ன டவுட் இருக்குனாலும் நம்ம 𝑬𝒑𝒑𝒔 மூலமா அந்த டவுட் எல்லாத்தையும் நீ சால்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸ்டடி மெட்டீரியல், பிடிஎஃப் எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். வீக்லி உங்களுக்கு டவுட் சால்விங் செஷன் லைவா இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து 499 ஃபீஸ். சரியா? இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே கீழே வா. இப்ப அந்த 499 ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் 3 months. எத்தனை? 3 monthக்கு. ஏன்னா உங்களுக்கு மார்ச்ல எக்ஸாம் இல்லையா? அப்ப மார்ச்ல எக்ஸாம்னா அந்த 3 monthக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும், உனக்கு ஃபைனல் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஃபீஸ் என்ன அப்படின்னா 499. நீ இதுல பை ஃபுல் கோர்ஸ் கிளிக் பண்ணி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்ககிட்ட போன்பே இருக்கு, கூகுள் பே இருக்கு, பேடிஎம் இருக்குன்னா அதுல அழகா பே பண்ணி முடிச்சிடலாம். சரியா? இப்ப யாருக்கெல்லாம் இதுல ஜாயின் பண்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கு? சார் தீமின்னல் மட்டும் ஜாயின் பண்ணலாமா, ஆர் தீமின்னல் பிளஸ் கனவு டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணலாமா? சார் தீமின்னல் பிளஸ் கனவு டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணிடு அருணாச்சலம். ஏன் நான் சொல்றேன்னா, நீ தீமின்னல் பிளஸ் கனவு டெஸ்ட் சீரீஸ் வாங்கினாலும் அதே ஃபீஸ் தான், தீமின்னல் மட்டும் தனியா வாங்கினாலும் அதே ஃபீஸ் தான். அதுக்கு ஒன்னாவே வாங்கிடு, எது காசை வீணாக்கு, ஒன்னா வாங்கிடு. சரியா? Sir, I told you about daily homework from you in தீமின்னல் கிளாஸ். ஆமாட்டா கண்ணா, and I solve your problem. சரியா? ஓகே. அப்புறம் கனவு மேக்ஸுக்கு உங்களுக்கு வைதேகி மேம். நீ உனக்கு வைதேகி மேம்னா உனக்கு தான் தெரியுமே, நீ தான் கனவு இது தீமின்னல் இருக்கே, அப்புறம் என்ன? சார் கனவு டெஸ்ட் சீரீஸ்ல எப்படி லைவ் அட்டன் பண்றது, லைவ் வருமா வராதா? டெஸ்ட் சீரீஸோட லைவ் எல்லாமே உங்களுக்கு சனிக்கிழமை சாயந்தரம் நடக்கும். சனிக்கிழமை சாயந்தரம், விச் மீன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்து இந்த சனிக்கிழமை தான் முதல்ல அது நடக்க போகுது. இந்த சனிக்கிழமை எல்லாம் ஜாயின் பண்ண. I got 68% in 𝑚_SAT. ப்ளீஸ் மேக் மீ அ டிஸ்கவுண்ட். சரிடா, கண்டிப்பா. உங்களுக்கு வேதாந்துல இருந்து கால் பண்ணிருப்பாங்களே, கால் நீங்க அட்டன் பண்ணீங்களா? ஓகே. ஸோ இதுல யாரெல்லாம் வந்து ஓகே ஜாயின் பண்ண ரெடியா இருக்கியோ, இன்னையில இருந்தே ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிரு. டைமை வேஸ்ட் பண்ணாத. உனக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கே இது செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் ஃபார் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, எனக்கு இந்த பேட்ச் ரிலேட்டடா ஒரு சில டவுட் எல்லாம் இருக்கு, ஒரு சில கேள்வி எல்லாம் இருக்கு. அந்த கேள்வி எல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கட்டுமா? நீங்க வந்து எனக்கு அதுக்கான ஆன்சர் சொல்லி எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்ததுன்னா நான் இதுல சேர்றேன்றவங்க உங்களோட கேள்விகளை கேளுங்க. 9th-க்கும் 8th-க்கும் இதே மாதிரி எடுத்துட்டு வருவீங்களா? ஆமா, இதே மாதிரி எடுத்துட்டு வருவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணு. 9th-ம் 8th-ம் உங்களுக்கும் இதே மாதிரி தீமின்னல் பேட்ச், முதல்வன் பேட்ச் வரப்போகுது. தீமின்னலுக்கு ஃப்ரீயா சார்? 1 day தீமின்னல் யூ டோல்டு ஃப்ரீ ஃபார் தீமின்னல். டேய், தீமின்னலுக்கு ஏற்கனவே அதெல்லாம் இருக்குடா. தீமின்னல்ல தான் உனக்கு ஏற்கனவே எல்லா ரெக்கார்டட் வீடியோவும் இருக்குதுன்னு.
உனக்கு அது ஃப்ரீ தான். தீமின்னல் இருக்கிறவங்க இதுல சேர தேவையில்லைன்னு நான் ஏன் சொல்றேன், ஏன்னா உனக்கு இதுல இருக்கிற எல்லாமே ஏற்கனவே வந்துடும். தீமின்னல்ல ஒன்ஸ் நீ ஜாயின் பண்ணிட்டனா வேற எதுவுமே வாங்க தேவையில்லை. புரியுதா? முதல்வன் பேட்ச்ன்றது தனி, தீமின்னல்ல இருக்கிறவங்க இதை வாங்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எஸ், உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ அதை கேளுங்க. அப்புறம் வந்து டெர்மினல் பெஸ்ட் ஸ்டூடெண்ட், ஐ எம் ஜாயினிங் இன் டியூஷன் நாட் மேனேஜிங் ஸ்கூல் ப்ளீஸ். என்னது பெஸ்ட் ஸ்டூடெண்ட்? நீ டியூஷன்ல ஜாயின் பண்ற, உன்னால மேனேஜ் பண்ண முடியல, அரியரன், அதுக்கு நான் எப்படி ரீஃபண்ட் பண்ண முடியும்டா? என்னடா கேள்வி இது? நீ உனக்கு எப்ப வேணுமோ அதுல ரெக்கார்டட் வீடியோஸை பாரு, லைவ் அட்டன் பண்ணு. சரியா? தீபாஷ், ஹோம் பிஸ்னஸ், உன் பிரச்சனையை நான் உன்னை டைரக்டா கான்டாக்ட் பண்ணியே சால்வ் பண்ணி வைக்கிறேன். சார் தே கால்ட் அண்ட் ஜாயின்ட் இந்த ஜேஇ கிராஷ் கோர்ஸ். அப்புறம் என்னடா உனக்கு அதுல கன்செஷன் கொடுத்துருப்பாங்க. சரியா? சார் வெதர் யூ வில் ஆஸ்க் மார்க்ஸ் டு தீமின்னல்? இல்ல நான் எதுவும் மார்க் எல்லாம் சேர்க்க மாட்டேன். சரியா? வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ்? டெமோ கிளாஸ் இருக்குமா லாவண்யா? அங்க யூடியூப்ல எடுக்கிற கிளாஸ்லாம் நீ பார்த்துருப்பன்னு நம்புறேன். உனக்கு யூடியூப்ல டீச் பண்ண அதே வாத்தியார் தான் வந்து இங்கேயும் நடத்துவாங்கடா கண்ணு. அப்ப யூடியூப்ல உனக்கு கிட்டத்தட்ட 3000 வீடியோ இருக்கு. 1 இல்ல 2 இல்ல 3000 டெமோ கிளாஸ் இருக்கு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ எதை வேணா பாரு. பிடிக்கலன்னா ஜாயின் பண்ண வேணாம், பிடிச்சிருக்குன்னா ஜாயின் பண்ண. ஆனா அங்க எப்படி வீடியோ இருக்கோ அதே மாதிரி வீடியோல தான் இங்க சொல்லி தர போறேன். சரியா? ஓகே. அடுத்து தமிழ் மீடியம் பசங்க இதுல ஜாயின் பண்ணலாமா வேண்டாம்? கனவு டெஸ்ட் சீரீஸ்ல ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் 5 இயர்ஸ்க்கு தரேன்னு சொன்னீங்களே சார். ஆமாண்டா தரேன், அதுதான் நம்ம டெஸ்டா வச்சுட்டு இருக்கோம். ஏன் வெயிட் பண்றேன் அப்படின்னா டிசம்பர் மந்த் டெஸ்ட் வரைக்கும் முடிப்போம். இல்லைன்னா நீ கிட்டத்தட்ட அடுத்த டெஸ்ட்டுக்கான பிட்டு பேப்பர் நான் தர மாதிரி ஆயிடாதா? அதனால தான் டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணு. ஓகே சார், இஸ் திஸ் ஃபார் லேட் ப்ளூமர் ஆர் ஆவரேஜ் ஆர் டேப்பர்? எல்லாருக்குமே, இது எல்லாருக்குமே தான். இது கேள்வியே எனக்கு புரியல. இதுல எல்லா ரெக்கார்டட் வீடியோவும் இருக்கும் அப்படின்ற. அப்ப எல்லா ரெக்கார்டட் வீடியோவும் இருக்கும்னா அப்ப இது எல்லாருக்குமானது தான். சரியா? நான் ஒரு வீக் ஸ்டூடெண்ட், நான் பேசிக்ஸ்ல இருந்து இதை பார்த்து படிக்கலாமா? படிக்கலாம். நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், எனக்கு அங்கங்க ஒரு சில டாபிக் எல்லாம் தெரியல, நான் இதை பார்த்து படிக்கலாமா? படிக்கலாம். ஏன்னா சார் நான் ஒரு டாப்பர், நான் எங்க தப்பு பண்றேனே எனக்கு தெரியல, லைவ் டவுட் சால்விங் செஷன் வரேன், நான் எங்க தப்பு பண்றேன், என்ன மிஸ்டேக் பண்றேன்னு எனக்கு கண்டுபிடிச்சு தரீங்களா? நான் திருத்திக்கிறேன், நான் 500 எடுக்கிறேன், ஜாயின் பண்ணு. சரியா? சார் கனவு டெஸ்ட் சீரீஸ்ல வந்து தனியா எனக்கு மட்டும் நடக்குமா இல்ல குரூப்பா நடக்குமா? உனக்கு மட்டும் தனியா நடக்கும். கனவு டெஸ்ட் சீரீஸ்ன்றது நீ போன்ல நீ மட்டும் தனியா தான் எழுது. சரியா? ப்ராப்ளம்ஸ் எப்போ நடத்துவீங்க? நீ எந்த ப்ராப்ளம் தான் கேட்குற? இதுலையா, இந்த பேட்ச்லையா? இதுல உனக்கு ப்ராப்ளம்ஸும் சேர்ந்து தான் வரும். சரியா? இந்த பேட்சை ஜாயின் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து டெக்னிக்கலி we don't have a லாஸ்ட் டேட். லாஸ்ட் டேட் எனக்கு இல்லை, உனக்கு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா நீ வெயிட் பண்ற ஒவ்வொரு நாளுமே நீ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஜாயின் பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிச்சிருக்கலாம், அதை நீ பண்ணாம இருக்கு. யானியன் சார் இப்போ எனக்கு இதுல ஜாயின் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, நான் எப்படி ஜாயின் பண்றது? ஹவு டு ஐ ஜாயின் தி செஷன் அப்படின்ற கேள்வி இருக்கிற எல்லாருக்குமே ஒன்ஸ் அகைன் மை டியர் பசங்களா, நான் உனக்கு இங்க லைவ் காமிக்கிறேன் பாரு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கல, நான் உனக்கு சொல்ற லைவ், இந்த லைவுடைய டிஸ்கிரிப்ஷன் வா. இந்த டிஸ்கிரிப்ஷன்ல 10th முதல்வன் டார்கெட் 500 அப்படின்னு லிங்க் இருக்கு பாரு. இந்த லிங்கை கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கு அந்த லிங்க் வேணும் அப்படின்னா நான் இப்ப சாட்லயும் தரேன். யார் யாருக்கெல்லாம் இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறியோ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். நீ எங்க வேணா ஓகே கேட்டு பாரு, இதை விட கம்மியான ஃபீஸ் அப்படின்றத யாருமே தரமாட்டாங்க. லிட்ரலி 499 rupees. 3 மாசம் நீ இன்டர்நெட் இதை விட அதிகமா தான் வந்து செலவு பண்ணுவது. சரியா? in Thimunal, but the time is only my problem. I can't join in the class time. So can I buy more please? Growing plan channel. ஒரே ஒரு விஷயம் தான், நீ ஆல்ரெடி தீமனல்ல இருக்கனாலே உனக்கு முதல்வன் பேட்ச் ஆல்ரெடி இருக்கு. நீ கேட்கறது வந்து என்ன தெரியுமா, நான் ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டேன், இப்போ வந்து இது 499 சொல்றீங்க, நான் ஒரு 1500 பே பண்ணியிருக்கேன், அப்போ எனக்கு இன்னொரு 1000 ரீஃபண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னா அது எப்படி? நீ இவ்வளோ நாள் கிளாஸ் எல்லாம் கவனிச்சிருக்க இல்லையா? தீமனலுக்கும் முதல்வனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? தீமனல்ல லைவ் கிளாஸ் இருக்கும். இப்போ யூடியூப்ல எப்படி நீ கேட்ட கேள்விக்கு நான் உடனே பதில் சொல்றேன், இந்த மாதிரி வந்து அதுல லைவ் இன்ட்ராக்ஷன் இருக்கும். டெய்லியுமே டீச்சர்ஸ் கூட பேசலாம். தீமனல்ல இருக்கிற பசங்க டெய்லி டீச்சர்ஸ் கூட பேசலாம். முதல்வன்ல இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் தான் நீங்க டீச்சர்ஸை மீட் பண்ணுவீங்க, மீதி எல்லாம் ரெக்கார்டட் வீடியோவா தான் பார்ப்பீங்க. சரியா? சம்டைம்ஸ் அவர் ஸ்கூல்ல மந்த்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணா அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண முடியல, வாட் கேன் வி டூ சார்?
அப்ப அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண தேவையில்லை. உனக்கு எக்ஸாம் மந்த்லி டெஸ்ட் இருக்கும்போது நானே அசைன்மெண்ட் தரமாட்டேன், சரியா? ஹோம்ஒர்க்கு தரமாட்டேன். சார் நெக்ஸ்ட் இயருக்கு தீமின்னல் கனவு முதல்வன் 𝑎𝑟𝑒𝑤 லான்ச் ஃபார் 11th ஆமாட்டா லான்ச் பண்ணுவோம், அடுத்த வருஷமும் நாங்க லான்ச் பண்ணுவோம், சரியா? வேதியை நான் எப்படி யூஸ் பண்றது? நம்ம வேதாந்து ஆப்பா பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்க. உனக்கு ஓபன் பண்ணாலே வேதியை ஹோம் பேஜ்லயே காமிக்கும். சார் இது போன்ல இருந்து வேற போன்ல இருந்து பே பண்ண மாதிரி வர மாட்டேங்குது. அப்படி இல்லடா, தாராளமா வரும். நீங்க வேற ஒரு போன்ல இருந்து பே பண்ணிட்டு உங்க போன்ல தாராளமா யூஸ் பண்ணலாம். யார் யாருக்கெல்லாம் அப்படி பண்றதுல டவுட் இருக்கு, சார் இப்போ நான் வேற போன்ல பே பண்ணிட்டு என் போன்ல நான் வந்து எப்படி யூஸ் பண்றது? அப்புறம் வந்து ஃப்ரீ இல்லாம யூடியூப்ல போடுறீங்களா? ஃப்ரீ இல்லாம யூடியூப்ல போடுறீங்களான்னு நீ இந்த கிளாஸே யூடியூப்ல தான் பாக்குற. எங்க சேனல்ல 3000 வீடியோ இருக்கு 10th. இப்போ நீ இந்த தீமின்னல் பேட்சும் ஜாயின் பண்ண தேவையில்ல, முதல்வனும் ஜாயின் பண்ண தேவையில்ல. அந்த 3000 வீடியோ பார்த்து நீ வந்து மார்க் எடுக்கணும்னா எடுக்கலாம். பிரச்சனை என்ன அப்படின்னா, என்னைக்குமே நாங்க குற்றவாளியா ஆயிடுறோம். இவ்வளவு வீடியோ ஃப்ரீயா கொடுத்துட்டு அதுல கம்மியான வீடியோவுக்கு தான் 499 ரூபா நாங்க காசு கேட்கிறோம். ஏன்னா உனக்கு அது ப்ராப்பரா யூஸ் பண்ண நான் உன் கூட இருந்து ட்ரெயின் பண்றேன். நீ எந்த நேரத்துல எதை பார்க்கணும் நான் உனக்கு ஒரு ஷெடியூல் போட்டு தரேன், அதுக்கான பிடிஎஃப் தரேன், நான் உன்னை படிக்க வைக்கிறேன். வாரம் உனக்கு டவுட் இருக்குன்னா அந்த டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணி தரேன்னு சொல்றேன், சரியா? ஓகே. அண்ட் ஒன்ஸ் அகெயின் இது எல்லாருக்கும் ஏதோ கம்பல்சரியா ஜாயின் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. யாருக்கு ஹெல்ப் தேவைப்படுதோ அவங்க ஜாயின் பண்ண போறீங்க, சரியா? ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நான் சொன்னது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. யார் யாருக்கெல்லாம் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கோ நீங்க எல்லாருமே என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு வேதியை ஃபீச்சர்ஸோட சேர்த்து எல்லாமே இதுல கிடைச்சிடும், சரியா? ஸோ 499 rupees ஃபார் 3 months. யார் யார் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறியோ எல்லாருமே இதை பை பண்ணிக்கோ. கனவு டெஸ்ட் சீரிஸ் கூட சேர்த்து வாங்கணும் அப்படின்னா ஜஸ்ட் 799 வரும், அதுவும் நீங்க இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது சம்பந்தமா எனக்கு நியூவா ஜாயின் பண்ணலாமா, புதுசா இந்த யூடியூப் பார்க்குறேன், நியூவா நீங்க ஜாயின் பண்ணலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்பதான் நான் இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்றேன், நான் வந்து இதுல சேரலாமா? தாராளமா சேரலாம், சரியா? எஸ். ஸோ இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட கன்வே பண்ணிட்டேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு பயனுள்ளதா யார் யாருக்கு இது வேணுமோ எல்லாருமே பயன்படுத்திக்கும். இதுதான் சர்ப்ரைஸா அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப நேரமா கேட்டுக்கிறாரு. ஆமா, இது உனக்கு சர்ப்ரைஸா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். நிறைய பேருக்கு இது சர்ப்ரைஸ் தான். ஓகே, ரெண்டாவது தீமின்னல் சர்ப்ரைஸ். தீமின்னல் சர்ப்ரைஸ் 9th-க்கும் 8th-க்கும் விரைவில், மிக விரைவில் அதுவும் ஒரு சர்ப்ரைஸா வரும், சரியா? எஸ். ஓகே, முதல்வன் பிளஸ் கனவு வந்து காம்போ இஸ் அவைலபிள். எஸ், காம்போ இஸ் அவைலபிள். 799. நீங்க ரெண்டுத்தையும் தனித்தனியா வாங்கினா 499 499 1000 ரூபாய் வந்துடும். ரெண்டுத்தையும் சேர்த்து வாங்கினீங்கன்னா 799. இதுலயே இருக்கு பாரு, இதுலயே வந்து நீங்க கவனிக்கலாம். அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன், சரியா? 799க்கு உங்களுக்கு முதல்வன் காம்போ, அதுல வந்து கனவு டெஸ்ட் சீரிஸும் சேர்ந்து வந்துடும். கிட்டத்தட்ட நீங்க அதுல வந்து என்ன செய்யலாம், ஒரு 200 ரூபாய் மிச்சம் பண்ணலாம், சரி? ஓகே மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பாய் பாய். ஓகே, யார் யாருக்கு வேணுமோ எல்லாருமே அப்பா அம்மாட்ட சொல்லி இதை வாங்கிக்கோ. நான் இந்த பேசுற லைவ் செஷனையும் அப்பா அம்மாட்ட காட்டுங்க, உங்களுக்கு பயன் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா வாங்குங்க. ஒரு சில விஷயம் என்ன கேட்டா லைஃப்ல ரொம்ப ஓவர் திங்க் எல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? 1 month ஃப்ரீ ட்ரையல் நீடட் சார். வாய்ப்பு இல்லை ராஜா. ஏண்டா எனக்கு இதுதான் என்னன்னா என்ன வெறுப்பேற்ற கேள்வி மாதிரி இருக்கு. கோச்சிக்காதீங்க, பேரண்ட்ஸ் கவனிக்கிறீங்க அப்படின்னாலும் கோச்சிக்காதீங்க. ஏங்க 3000 வீடியோங்க நாங்க அட்டை டு அட்டை யூடியூப்லயே நடத்தி போட்டுட்டோங்க, புரியுதுங்களா? மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்தையுமே போட்டாச்சுரா, யூடியூப்ல கொட்டி கிடக்குதுரா. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, உனக்கு ட்ரையல் வேணாம், நீ அதை பார்த்தே படிக்கலாம், புரியுதா? ஏன்னா இது இங்க ட்ரையலுக்கான நீடு எதுக்கு இருக்கு? இப்போ கிளாஸ் எல்லாம் நல்லா இருக்குமா இல்லையான்னு பாக்குறதுக்கு உனக்கு ஒரு ட்ரையல், அதுதான் யூடியூப்ல கிளாஸ் இருக்கே, இல்லையா? அதனால அதெல்லாம் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாது. ஒரே விஷயம் தான், ஒரு 500 rupees உங்களோட 500 out of 500 முடிவு பண்ணணுமா? என் கேள்வி இவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு 500 rupees. ஓகே, ஜஸ்ட் 500ன்னு சொல்றீங்க, அது எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுமா? எனக்கு தெரியும். ஒரு டைம்ல எனக்கு 500 ரூபாய், ஆனா அந்த 500 ரூபாய் என்னோட 500 out of 500 கனவை தடுக்க கூடாது, அவ்வளவுதான். புரியுதா? சரி, ஓகே. ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், குட் பை. ஓகே, திரும்ப நான் அடுத்த லைவ் செஷன்ஸ்ல வரேன்.
தீமினல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இது ஃப்ரீயா? ஆமாம், தீமினல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஃப்ரீ தான். நீ அதுக்குன்னு தனி ஃபீஸ்லாம் பே பண்ண தேவையில்ல. உனக்கு தீமினல்ல தானாகவே எல்லாமே ஏற்கனவே இருக்கிற பேட்ச்ல எல்லாருக்குமே அது வந்துடும். சரியா? என்னோட பேப்பரை அனலைஸ் பண்ணி தருவீங்களா? ஆமாம், பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி தருவேன். சரியா? எனிவே பாய் பாய்டா. உங்களுக்கு இதில் இன்னுமே நிறைய கேள்விகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கேள்விகளை நான் அடுத்த செஷன்ஸ்ல வந்து கிளியர் பண்ணி தரேன். சரியா? பாய் பாய். Yep. Yes. ஓகே, ஸோ எல்லாருக்குமே ஆழினியன் சாருடைய லைவ் வந்து இப்போ வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ நம்மளும் வந்து இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வீக் குவிஸ் வந்து நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லாருமே மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்த கொஷினுக்கு வந்து வீக் குவிஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சரியாடா? ஓகே, இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வீக் குவிஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுறேன், ஒரு 5 minutes வெயிட் பண்ணுறேன். எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ், ஓகே. கான்செப்ட்ஸ் நோட்ஸ் இல்லை, ப்ளீஸ் செக் த கான்செப்ட்ஸ். ஓகேடா, கண்டிப்பாடா. ஸோ வேதியை வந்து பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇயில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஜேஇக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் பொறுமையாக இப்போ வந்து ஸ்டேட் போர்ட், சிபிஎஸ்சி எல்லாத்துக்குமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். சரியா? ஓகே. ஸோ இன் ஹவு மெனி வேஸ் அ காம்போசிட் நம்பர் கேன் பி ரிட்டன் ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் த பவர் ஆஃப் த ப்ரைம்? ஓகே, 2 அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. தப்பு, 1 வே தான். சரியா? பவர் ஆஃப் த ப்ரைம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியில் தான் நம்ம வந்து எழுத முடியும். ஓகே, எஸ் சார். முதல்வன் டெஸ்ட் சீரிஸ் தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம்? எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான். நாங்கள் பெய்டு பேட்ச்னு ஒன்று லான்ச் பண்ணாலே எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான். ஓகே, ஏன்னா தமிழ் மீடியம்ஸ்க்கு போதுமான அளவுக்கு டீச்சர்ஸ் இல்லை. ஓகே, தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்து தமிழ் மீடியம் பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் வந்து இல்லை. ஓகே, ஸோ எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான்டா. ராகவேந்திரா, பிரிஜித், சுபாஷ் டாப் 3ல இருக்காங்க. தென் பரத், கேப்ரியல், தனிஷ்கா, ரிஷிகா, ஜனேனு, ஸ்ரீ மாடசாமி இருக்காங்க. ஓகே, பொறுமையாக வருவாங்க. போனவங்கலாம் பொறுமையாக வந்து குவிஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. இஃப் ஏ இஸ் அ 3x3 மேட்ரிக்ஸ், பி இஸ் அ 3x4 மேட்ரிக்ஸ், ஹவு மெனி காலம்ஸ் ஆஃப் டஸ் ஏபி ஹாவ்? 3ஆ, 4ஆ, 2ஆ, 5ஆ? 3, 4, 2, 5. ஸ்கூலே ஓவர் ஆகிறதுக்கு வந்து 7:30 ஆயிடுமா? அதுக்கு தான்டா நீங்கள் வந்து ரெக்கார்டிங் கூட பார்த்துக்கலாம். முடிச்சுட்டு வந்து எப்போ உங்களுக்கு தேவையோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெக்கார்டிங் கூட பார்த்துக்கலாம். ஓகேவா? Four. Okay, how many columns does AB have? பார்த்தீங்க அப்படின்னா 4 columns வந்து இருக்கும். சரியா? ஸோ லீடர் போர்ட் பார்க்கலாமா? பிரிஜித், ராகவேந்திரா, சுபாஷ் டாப் 3ல வந்து இருக்காங்க. நைஸ் நைஸ். ஓகே, லெட்ஸ் see the next question. A sequence is a function defined on the set of natural numbers are whole numbers are. Yes. Natural numbers, whole numbers, integers, real numbers. Natural numbers is the right answer. Okay, natural numbers is the right answer. Okay,
Prijith, Raghavendra, Subhash. Very good. If a polynomial of is a perfect square, then its factors will be repeated dash number of times. Hello, my dear 10th standard students. Yes. Even numbers, okay? So, if a polynomial is a perfect square, then its factors will be repeated even number of times, okay? ஒரு polynomial வந்து நமக்கு perfect square வந்து இருக்கு அப்படின்னா even number தான் நமக்கு வந்து என்ன இருக்கும், அந்த இது வந்து நமக்கு repeat ஆகி இருக்கும், okay? அடுத்துடா பிரிஜித், ராகவேந்திரா, சுபாஷ் வந்து டாப் 3. பரவாயில்ல, எல்லாருமே திருப்பி வந்து குவிஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. How many triangles exist whose area is 0? How many triangles exist whose area is 0? How many triangles exist whose area is 0? One, two, 0, 4. 0 is the right answer. Okay. Area 0 இருக்குனா அப்ப அது அப்படி ஒரு triangle இருக்கவே முடியாது இல்லையா, அதேதான். Okay. Yeah. So அடுத்து பார்க்கலாமா, நம்ம அதுக்கு முன்னாடி லீடர் போர்ட் பார்த்தலாம். பிரிஜித், ராகவேந்திரா, சுபாஷ் வந்து நமக்கு டாப் 3ல இருக்காங்க. Okay. Yeah. Formula sheet PDF தரேன். Don't worry. Okay. The probability of an impossible event is, impossible event ஓட probability என்ன? Impossible event ன்னு சொல்லியாச்சு. Impossible event அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அப்ப அதோட probability என்ன? Impossible event அப்படின்னு சொல்லியாச்சு. ஜீரோ, அவ்வளவுதான். இம்பாசிபிள் ஈவென்ட்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 0. ஓகே. ஆமா, வேத் ஏஏ வந்து ஃப்ரீ தான்டா. வேத் ஏஏ இஸ் ஃப்ரீ only. ஓகே. பிரிஜித், ராகவேந்திரா, கேப்ரியல், சுபாஷ், அனிஷ்கா, பிரியதர்ஷினி, ஜனனி, ஸ்ரீ, ரோஹித், மனோகர். வெரி குட். ஸோ இன்னும் 20 கொஸ்டின்ஸ் தான், கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. கண்டிப்பா கனவு டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். நீ எப்ப வேணா அதுக்கு நீ ஆன்சர் பண்ணலாம் கனவு டெஸ்ட் சீரிஸ். ஓகே, யூ கேன் ஜாயின். Ved A is free. Okay. The number of trigonometric ratios is என்னப்பா 6, 5, 4, 3. The number of trigonometric ratios is 6, 5, 4, 3. The number of trigonometric ratios வந்து என்னதுடா, நமக்கு வந்து 6. Okay, 6 is the number of trigonometric ratios. Okay, very good. So நம்ம இப்போ கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Yeah. will give you. Okay, வெயிட் பண்ணுங்க. quiz முடிஞ்சாதான் நான் அந்த லிங்க் தர முடியும். அது வரைக்கும் quiz லிங்க் தான் இதுல பின்னாகி இருக்கும். ஓகேவா? The difference between the closed CSA and total surface area வந்து என்னது? The difference between CSA and TSA is
The difference between CSA and TSA of a cone. Area of circle அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Right answer. Okay. So area of circles is right answer. So Prijit, Raghavendra, Gabriel, Subhash, Tanishka, Bharat, Priyadarshini, Janani Shri, Rohit Sharma and Manohar. Okay. நாளைக்கு வந்து 6:30 க்கு 2 mark class டா கௌரி. Growing plants channel sorry டா கௌரின்னு படிச்சிட்டேன். Tomorrow 6:30 க்கு இருக்குடா live. Tomorrow 6:30. கனவு டெஸ்ட் சீரிஸ்ல என்ன பண்ணுவீங்க? புக் அண்ட் சைட் 1 mark உடைய டெஸ்ட் எல்லாமே நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, யூ வில் பி கிவிங் த சொல்யூஷன் ஆல்சோ. நீங்க தப்பா அட்டெண்ட் பண்ணது எல்லாத்தோட சொல்யூஷனும் வந்து கிடைச்சிரும் உங்களுக்கு. ஓகே, there are two cones with equal volumes. What will be the ratio of their radius and height? Square of the ratio of radius வந்து ratio of height க்கு வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கும். ratio of height க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, yes. So Prijit, Raghavendra, Gabriel again top 3 positions hold பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க. The sum of 10 data values is 265. Then their mean is. The sum of 10 data value is 265. Then the mean is. Yes, the sum of 10 data values வந்து 265 அப்படினா mean வந்து என்னப்பா? It is 26.5. Okay, so 26.5 is the right answer. Okay, please give in Tamil. Actually வந்து கொஞ்சம் கஷ்டம்டா. ஓகே, இந்த அகாடமிக் இயர்ல வந்து தமிழ் மீடியம் ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நாங்க யாருமே தமிழ் மீடியம்ல படிக்கல, தமிழ் மீடியம் டீச்சர்ஸும் இங்க வந்து இல்ல. ஓகே, அடுத்த அகாடமிக் இயருக்கு நாங்க கண்டிப்பா வந்து நாங்க ட்ரை பண்றோம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டே வந்து இருப்பாங்க. ஓகே, யா. ஸோ பிரிஜித், ராகவேந்திரா அண்ட் தென் சுபாஷ் வந்து நமக்கு டாப் 3ல வந்து இருக்காங்க. வெரி குட்ரா. If an event E consists of only one outcome, then it is called. Okay, if an event E consists of only one outcome, then it is called elementary event. Okay, then அதுக்கு பேர் வந்து என்னது? Elementary event. Okay, so Prijit, Raghavendra, Tanishka, Harikumar, very good. Top 3ல வந்து இருக்காங்க. அடுத்துடா, if there are 1024 relation from a set A to set B, then number of elements in B is. அப்ப number of elements in B வந்து என்னது? number of elements in B வந்து என்னது?
எஸ் 2 அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ 2 அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, இட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஓகே, வெரி குட். அடுத்தடா பிரிஜித், ராகவேந்திரா, தனிஷ்கா, ஹரிகுமார் டாப் 3ல வந்து இருக்காங்க. நைஸ் நைஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் n of a வந்து m, n of b வந்து n, then total number of non-empty relation that can be defined from a to b is. மே அட்டன் கனவு டெஸ்ட் சீரிஸ் ஒன்லி ஃபார் சண்டே. நீ அட்டன் பண்ணலாம் சண்டே அன்னைக்கு, ஆனால் 2 டெஸ்ட் எழுத முடியுமா? சண்டே அன்னைக்கு நீங்கள் சாட்டர்டே டெஸ்ட்டு சண்டே டெஸ்ட்டு ரெண்டுத்தையுமே சேர்த்து எழுத முடியுமா? நீங்கள் ஏன் தமிழ் மீடியமில் படிக்கலை? ஏன்னா என்கிட்ட யாருமே வந்து இல்லை தமிழ் மீடியமில் வந்து படிங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லலை. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டிச்சேரியில் நான் இருக்கேன். பாண்டிச்சேரியில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி சிபிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியமாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இந்த 2 காரணத்தினால நான் வந்து தமிழ் மீடியமில் வந்து படிக்கலை. பட் சான்ஸ் கிடச்சிருந்தா வந்து படிச்சிருப்பேன். எனக்கு தமிழில் படிக்கணும், தமிழ் மீடியத்தில் படிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா நம்ம தாய்மொழியில் படிக்கிறப்போ அந்த கான்செப்டை நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அதனால் வந்து அந்த சான்ஸை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, பாண்டியில் தமிழ் மீடியம் பசங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 0 இப்போது. ஓகே, ஏன்னா வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து இங்கிலீஷ் மீடியம் சிபிஎஸ்சியாக மாற்றிட்டாங்க. ஓகே, 2mn-1 அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, கரெக்டு. 2mn-1 அப்படின்னு ஆன்சர் பண்ணது வந்து ரைட்டு. ஓகே, ஸோ பிரிஜித், தனிஷ்கா அண்ட் ராகவேந்திரா டாப் 3ல இருக்காங்க. தென் கேப்ரியல், சுபாஷ், ரோஹித் சர்மா, பிரியதர்ஷினி, ஜனனி ஸ்ரீ, கவி கிருஷ்ணா, நக்ஷத்ரா இருக்காங்க. பரவாயில்ல, புது புது பெயர்கள். ஏன்னா நடுவில் நிறைய பேர் காணா போனதுனால புது புது பேர் வந்து இங்க வந்திருக்காங்க. Yes, the sum of the exponents of the prime factorization of 5, 6, 7, 9. The sum of the exponents of prime factors in the prime factorization of 729 is என்னதுப்பா? is 9. Okay. ஃபார்முலா ஷீட் பிடிஎஃப் லைவோட எண்டில் தாண்டா தருவேன். ஓகே, பிரிஜித், தனிஷ்கா, கேப்ரியல் டாப் 3ல வந்து இருக்காங்க. நைஸ். (3y - 3y) இது என்னடா? அந்த கியூபுடா. ஓகே, 73y² நினைக்கிறாது. ஓகே, அந்த கியூபு அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதனால இந்த கொஷினே வந்து ப்ராப்பராக இல்லை என்ன கேட்டா. சாரி ஃபார் தட். அதான் பவர்ஸ் வந்து ப்ராப்பராக வரல. ஆமாம், பவர்ஸ் வந்து வரல. ஸோ ஆளாளுக்கு ஒன்று வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. பட் பரவாயில்ல, இதுக்கு வந்து நம்ம கிரேஸ் மார்க் கொடுக்கலாம். பட் இப்போ இதில் கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் வந்து இல்லை. இன்னும் 10 கொஸ்டின் தான். பார்க்கலாம் எப்படி அட்டென்ட் பண்றீங்க.
A funnel has the shape of combination of. A funnel has the shape of combination of a cone and a cylinder, frustum and a cone and a cylinder. என்னது funnelக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஷேப், ஒரு frustum of a cone and a cylinder ஓட ஷேப் தான் வந்து இருக்கும். ஓகே யா. சண்டே யூ ஹாவ் ஸ்கூல், ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. சண்டேவும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். ஓகே அக்கா, நான் நியூ ஸ்டூடெண்ட் தீபன். மார்னிங் கால் பண்ணீங்கன்னா நான் ஸ்கூல் போயிட்டேன், நைட் கால் பண்ணுங்க ப்ளீஸ். நான் ஏன்டா மார்னிங் கால் பண்ணேன்? நான் கால்லாம் பண்ண மாட்டேன்டா, நான் யாருக்கும் கால் பண்ண மாட்டேன், நீங்களும் எனக்கு கால் பண்ணாதீங்க. ஓகே யா. என்னது எஸ்பி பேரு இஞ்சி தின தேவாங்கு. என்னடா இது சாட்ல பிரிஜித், தனிஷ்கா, சுபாஷ். ஓகே I can only attend Sunday ma'am, I have school. Okay okay, நாளைக்கு சாயந்தரம் தாண்டா குவிஸ். நாளைக்கு சாயந்தரம் 2 மார்க் क्वेश्चंस லைவ் இருக்கு, மறக்காம அந்த 2 மார்க் क्वेश्चन லைவுக்கு வந்து வந்துருங்க. ஓகே யா. மேம் அப்ல இங்கிலீஷ்ல போடுங்க, டவுன்ல தமிழ்ல போடுங்க. ஓகேடா, நான் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன்டா. Reshapes a cone made up of clay of height 24 cm and radius 6 cm into sphere. Then radius of sphere வந்து என்னவா இருக்கும்? இது ஆக்சுவலி டைம் பத்தாது உங்களுக்கு கண்டுபிடிக்க. இல்ல இது வந்து உங்களுக்கு வந்து டைம் பத்தாது கண்டுபிடிக்க, சரியா? பட் இட்ஸ் a very very nice question. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்க. 6 cm is the right answer. ஓகே ராமா, பிடிஎஃப் நம்பர் கேட்கும், நீங்கள் நம்பரை கொடுத்து ஜாயின் பண்ணி நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ பிரிஜித், தனிஷ்கா, ஹரிகுமார், கேப்ரியல், சுபாஷ், ராகவேந்திரா, நக்ஷத்ரா, பிரியதர்ஷினி, கவிகிருஷ்ணா, ரோஹித், ஜனனி ஸ்ரீ டாப் 10ல இருக்காங்க. நைஸ். 8 கொஸ்டின் தான்டா. இந்த இஃப் த ஆர்டர்டு பேர்ஸ் a + 2, 2 and 5, 2a + b are equal, then a comma b is. Then a comma b is. Okay da, Samyu designer Sangeeta. Okay da. Okay okay. Okay yeah. இது ரெண்டு ஆர்டர்டு பேர்ஸ் அப்படின்னா then a comma b வந்து என்ன? டேய் ஒண்ணுமே இல்லடா, a + 2 வந்து 5. ஓகே அப்போ a ஈக்குவல் டு 5 மைனஸ் 2 என்னது? 3. a வந்து 3. அடுத்து இங்கே வா, 2 வந்து 2a + b வந்து 2. 3 3 2 6 + b வந்து 2. 6 அந்த பக்கம் போச்சுன்னா -6, அப்போ -4. b ஈக்குவல் டு -4. 3, -4. ஈஸியா சால்வ் பண்ணலாம். என்ன பிரச்சனை இது? ஏன் வந்து தப்பா ஆன்சர் பண்ணீங்க? செம்ம சிம்பிளான क्वेश्चनக்கு நீங்க தப்பா ஆன்சர் பண்றதா எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஓகே எனக்கு வந்து புரியல. இங்க ஒண்ணுமே இல்லை, இங்க கவனிய. இப்போ a + 2 வந்து என்னது? which is equal to 5. கரெக்டா? அப்ப a equal to 2 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 5 - 2. அப்ப a equal to என்ன? 5ல 2 போயிடுச்சுன்னா 3. இப்போ இங்க பார் 2 தானே 2a + b. so 2a + b equal to 2. அப்போ என்ன பண்ணுங்க? a இடத்துல 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3 2s are 6. so 6 + b equal to 2. அப்ப b equal to 2 - 6. அப்ப b equal to -4. so -4 3. 3, -4 will be the right answer. ஆமா உங்களுக்கு கண்ணு தெரியாது இதுல, ஏன்னா நான் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்றேன். இப்போ தெரியுதா? இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். இப்போ தெரியுதா? ஓகே இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கிளியரா வந்து தெரியும். கரெக்டா? ஓகே அந்த சைஸ்ல நம்ம வந்து எழுதுவோம், சரியா? ஓகே so let's see the leaderboard. okay பிரிஜித், கேப்ரியல், தனிஷ்கா டாப் 3ல வந்து இருக்காங்க. let's go to the next question. okay an AP consists of 21 terms. If its 11th term is m, then the sum of all the terms of the AP is. Then sum of all the terms of AP is.
எஸ் 21m அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பரவாயில்ல, நீங்கள் ஃபார்முலாவில் போட்டு டக்கு டக்குன்னு வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே, குட்டு தான். சரியா, நாளைக்காச்சும் லைவ் எல்லாருமே கண்டிப்பாக வந்துருங்க. சரியா, இன்னைக்கு வந்துட்டீங்க, நடுவில் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு லைவ் இருந்ததுனால ஒரு குட்டி டிஸ்ட்ராக்ஷன். ஓகே, பட் டுமாரோ டூ கம் டு த லைவ் செஷன். ஓகேவா, நாளைக்கு கண்டிப்பாக வந்து அழகாக வந்து லைவ் வந்துருங்க. Okay, so Prijit, Gabriel, Tanishka, top 3, then Subhash, Raghavendra, Priyadarshini, Nakshatra, Kavi Krishna, Varun, Janen Shri வந்து நமக்கு அடுத்த ரேங்கிங்ல வந்து இருக்காங்க. ஓகே, yep, transpose of a row matrix is, transpose of a row matrix is, row matrix ஓட transpose வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Unit matrix, diagonal matrix, column matrix, row matrix. Unit matrix, diagonal matrix, column matrix, row matrix. Unit matrix diagonal matrix column matrix இல்ல row matrix transpose of a row matrix வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லீடர் போர்ட் பின் பண்ணுங்க கண்டிப்பா. லீடர் போர்டு இப்ப பின் பண்ண முடியாது, இது முடிச்சாதான் கம்யூனிட்டி போஸ்ட்ல தரலாம். ஓகே, காலம் மேட்ரிக்ஸ். ஓகே, ரோ மேட்ரிக்ஸ் உடைய டிரான்ஸ்போஸ் வந்து என்னது? இட் இஸ் காலம் மேட்ரிக்ஸ். ஓகே, பிடிஎஃப் தரேன்டா. ஓகே, ஐ வில் கிவ் யூ. பிரிஜித், கேப்ரியல், தனிஷ்கா டாப் 3ல வந்து இருக்காங்க. ஓகே, இன்னும் 5 क्वेश्चन தான். அந்த 5 क्वेश्चனை முடிச்சிட்டு பிடிஎஃப் உங்கள் கையில். ஓகே, இந்த 5 क्वेश्चனை முடிச்சிட்டு பிடிஎஃப் உங்கள் கையில். சரியா? ஓகே, a chord subsection of tangent diameter secant sevian. Yes, a chord is a subset of. இன்னும் 5 क्वेश्चन தானே, நான் என்ன தெரியுமா பண்றேன்? PDF இப்போவே கொடுத்துறேன். ஓகே, I will give you the PDF right now. ஓகே, இன்னும் ஒரு 2 நிமிஷத்தை கொடுத்துறேன். A chord is a subsection of secant. ஓகே, secant is the right answer. அப்பதான் குவிஸ் முடிச்சிட்டு எல்லாரும் வருவாங்கல்ல, வந்த உடனே PDF கொடுத்துறேன். பிரிஜித், கேப்ரியல், சுபாஷ், தனிஷ்கா, ஹரிகுமார், நக்ஷத்ரா, பிரியதர்ஷினி, ராகவேந்திரா, அப்புறம் கவி கிருஷ்ணா, வருண் சித்தார்த், ஜனேன் ஸ்ரீ டாப் 10ல இருக்காங்க. நைஸ். ஓகே, அடுத்து the straight line given by the equation y equal to 11 is, the straight line given by the equation y equal to 11 is, yeah, parallel to x axis, parallel to y axis, passing through the origin, passing through the point. 5 mark PDF நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. Parallel to x axis. Okay, the straight line given by y equal to 11 வந்து என்னது அப்படினா parallel to x axis நமக்கு வந்து இருக்கும். ஓகே, so பிரிஜித், சுபாஷ், தனிஷ்கா டாப் 3ல இருக்காங்க. நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, yeah, if the ratio of the height of a tower and the length of its shadow வந்து 1:3 na, then angle of the elevation of sun has measure. Ratio of height of a tower and length of the shadow வந்து 1:3 na, then angle of the elevation வந்து என்ன? 45 degree, 30 degree, 90 degree, 60 degree. என்ன என்ன என்ன? Okay, yes, 30 degree is the right answer. Okay, 30 degree is the right answer. So Prijit, Nishka top 3ல இருக்காங்க. சம மாஸ்டா. அடுத்து பாருங்க, the total surface area of cylinder whose radius is same of its height is, total surface area of a cylinder whose radius is same of its height.
நாளைக்கு 6:30 மணிக்கு உங்களுக்கு லைவ் இருக்கும். ஓகே, டுமாரோ 6:30 you will be having the 2 mark live. ஓகே, 6:30க்கு உங்களுக்கு 2 mark live இருக்கும். 9 pi r h square, 4 pi r h square, 8 pi r h square, 6 pi r h square. 4 pi r h square அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சரியான விடை. ஓகே, so 4 pi r h square is the right answer. Prijith, Subhash, Gabriel, top 3. Nice, nice. Sunday attend பண்ணலாம்டா கனவு டெஸ்ட் சீரிஸ். You can attend on Sunday also. Standard deviation of x, y, z is p. Then the standard deviation of 3x plus 9, 3y plus 9, 3z plus 9 is. என்ன வரும்? உனக்கு அதுல டவுட் சால்விங் இருக்கும்டா. முதல்வன் பேட்ச் எதுக்கு? அதான் யூடியூப்லயே இருக்கே ரெக்கார்டட் வீடியோஸ். அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் டவுட் சால்விங் தேர். ஓகே, முதல்வன் பேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டவுட் சால்விங் வந்து இருக்கும். ஓகேவா? ஓகே, so if the standard deviation of x, y, z is p, then standard deviation of இது வந்து 3p. எல்லாருமே கரெக்டா சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெரி குட், வெரி குட். ஓகே, ஓகே, ஸோ பிரிஜித், சுபாஷ் அண்ட் கேப்ரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டாப் 3ல இருக்காங்க. ஸோ நவ் வி கேம் டு த ஃபைனல் கொஸ்டின். ஓகே, நம்ம வந்து இப்போ நம்ம ஃபைனல் கொஸ்டினுக்கு வந்து வந்துட்டோம். சரியா? A purse contains 10 notes of rupees 2000, 15 notes of rupees 500, 25 notes of rupees 200. One note is drawn at random. What is the probability that the note is either 2000 or 200? டஃப்டா, புரியுதுடா. இவ்வளோ கம்மியான டைம்ல நீ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது கஷ்டம் தான். 7/10 will be the right answer. ஓகே, அதுதான் நீ பார்த்த அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கம்மியான டைம்ல ஆன்சர் பண்ற மாதிரி தான் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸே வந்து கேக்குறாங்க, which will be difficult தான். ஃபைனலி ஐ திங்க் பிரிஜித் இஸ் அகைன் வின்னிங் நினைக்கிறேன். நிறைய லைவ்ல அவர் வின் பண்ணி நான் பார்த்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து பிரிஜித் வி அண்ட் செகண்ட் பொசிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சுபாஷே வின் பண்ணிருக்காரு. அண்ட் தேர்ட்ல வந்து கேப்ரியல். அதாவது ஃபர்ஸ்ட் லைவ்ல கேர்ள்ஸ் எல்லாரும் வின் பண்ணதுனால இந்த வாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாய்ஸ்லாம் வந்து டஃப் கொடுத்துட்டாங்க. பயங்கர டஃப் காம்படிஷன் கொடுத்து பாய்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகே, யா டோல் ஸ்பெஷல் கிஃப்ட் சால்விங் கண்டிப்பா இருக்குடா. யார் யாரெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்களா? ஸோ யார் சார் உங்க எல்லாருக்குமே அவர் கோர்ஸ் வாங்கி தருவாரு. ஓகே, ஆக்சுவலி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் அந்த பர்டிகுலர் வீக் குவிஸ்ல வந்து சாட்டர்டே ஒரு சண்டே ஒரு வீக் குவிஸ் வச்சிருந்தோமா, சாட்டர்டே சண்டே, அதுல வந்து டாப்ல வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் உங்களுக்கு வாங்கி தந்துருவாரு வீக் குவிஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்காக அது அவருடைய கான்ட்ரிபியூஷன், யார் சாருடைய கான்ட்ரிபியூஷன். ஓகே, அந்த டாப் 3 பீப்புளுக்கு அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்களா? ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நாங்களே காண்டாக்ட் பண்றோம். சரியா? வெரி குட், வெரி குட். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபார்முலா ஷீட் பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன் பாருடா. ஐ ஹவ் கிவன் த ஃபார்முலா ஷீட் பிடிஎஃப் இந்த லிங்க். ஃபார்முலா ஷீட் பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன் பாரு, கிளிக் பண்ணி பாரு. Just see the formula sheet PDF. நீங்களா என்னென்ன ரேங்க் எடுத்திருக்கீங்க? வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர்டா, செம. ஸோ பசங்களா, நாளைக்கு வந்து நம்மளுடைய 2 மார்க் லைவ் இருக்கு. சண்டே அன்னைக்கு 5 மார்க் லைவ் இருக்கு.
மிஸ் பண்ணாமல் எல்லாருமே அந்த லைவுக்கு வந்து வந்துருங்க. சரியா? எல்லாருமே மிஸ் பண்ணாமல் அந்த லைவுக்கு வந்து வந்துருங்க. சரியா? ஓகேவா? ஸோ do not miss the live session. Okay? So do not miss the live session. So tomorrow we have top 2 marks உடைய live. சரியா? And day after tomorrow வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன லைவ் இருக்கு? 5 marks லைவ் இருக்கு. சரியா? 2 லைவும் மிஸ் பண்ணாம எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே? டன். சரிடா. ஸோ ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு போயிட்டு எல்லாருமே கிராஃப் ஜியாமெட்ரி மட்டும் முடிச்சுட்டு தூங்கிடுங்க. சரியா? அந்த பேனா எங்க போச்சுன்னு தெரியல. ஸோ டுமாரோ பார்த்தீங்க அப்படின்னா டுமாரோ சாட்டர்டே. ஓகே? ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6:30 PM-க்கு 6:30 PM-க்கு ஓகே, விச் இஸ் ஆன் சாட்டர்டே. நான் வந்து என்ன டீச் பண்ண போறேன் அப்படின்னா டாப் 25 2 marks. ஓகே, டாப் 25 2 marks தான் நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் கம்மிங் ஆன் சண்டே. சண்டே அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 10:30க்கு ஓகே 10:30 AM-க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் டாப் 35 5 marks வந்து டீச் பண்ண போறேன். டாப் 35 5 marks வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். சரியா? ஓகே, ஸோ கம்பல்சரிக்கு நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன். கம்பல்சரி எல்லாத்தையும் லைவ்ல வந்து சொல்லித்தர அளவுக்கு உங்களுக்கு டைம் இல்லை இல்லையா? நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? இப்போ லைவ்ல இருக்கிற எல்லாரும் என் பேச்சை ஒரு 5 நிமிஷம் கேட்டுட்டு போறியா? என் பேச்சை ஒரு 5 நிமிஷத்துல கேட்டுட்டு போறியா? சொல்லு சொல்லு. இப்போ how many chapters you have in maths? mathsல எத்தனை சாப்டர் சொல்லுப்பா. how many chapters do you have in maths? பேனா எங்க போச்சுன்னு தெரியல. மேக்ஸ்ல மொத்தமா எத்தனை சாப்டர்? பப்ளிக்கு எத்தனை சாப்டர்? 8 சாப்டர்ஸ் இருக்கு நமக்கு மேக்ஸ்ல. சரியா? 8 சாப்டர்ஸ் இன் 8 days அப்படின்னு மேரத்தான் வந்தா நீங்களாம் வருவீங்களா? 8 சாப்டர்ஸ் இன் 8 days மேரத்தான் வந்தா நாங்க லைவ் கிளாஸ் வந்து சொல்லித்தர ரெடி. ஓகே, நாங்க லைவ் கிளாஸ் வந்து உங்களுக்கு சொல்லித்தர ரெடி. வில் யூ கம்? நான் சொல்றது ஆஃப்டர் ஹாஃப் இயர்லி முடிஞ்சு பப்ளிக்கு. ஆனா நான் ஒன்னே சொல்றேன், உங்களுக்குலாம் ரொம்ப எனக்கு வந்து இல்லை உங்களுக்கு சொல்லித்தரது வந்து ஒரு விஷயத்துல வந்து ஹாப்பியா இருந்தாலும் ஒரு விஷயத்துல எனக்கு உங்களை பிடிக்கல. ஏன் தெரியுமா பிடிக்கல? எக்ஸாம்னு வச்சு அந்த எக்ஸாம் அன்னைக்கு முத நாள் தான் எல்லாருமே லைவ் வரீங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏன் லைவ் வர மாட்டீங்க? ஏன் படிக்க மாட்டீங்க? ஏன் எல்லாரையும் காசு கட்டி தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணுங்க அப்பதான் சொல்லி தருவோம்னு சொல்றோமா? இல்ல, யூடியூப்லயே எல்லாத்தையுமே ஃப்ரீயாவே வந்து சொல்லி தரோம். ரைட்? எக்ஸாம் அன்னைக்கு முத நாள் தான் நான் படிப்பேன், பரபரப்பா தான் படிப்பேன் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமுக்கும் இதே மாதிரி எக்ஸாம் அன்னைக்கு முத நாள் பரபரப்பா பப்ளிக் எக்ஸாம் ஹாலிடேஸ்ல தான் படிக்கிற மாதிரி பிளான்னா சொல்லிடு. நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஹாஃப் இயர்லி முடிச்சுட்டு ஒரு குட்டி எங்கேயாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 week 2 weeks ஹாலிடேஸ் எடுத்துட்டு வரோம். சரியா? புரிஞ்சுதா? ஓகே, நாங்க தேவையில்லாம லைவ் கிளாஸே வைக்க மாட்டோம். we will come directly during the public exam live. டைரக்டா நம்ம பப்ளிக் எக்ஸாம்ல லைவ் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேவையில்லாம நடுவுலலாம் நம்ம டெய்லிலாம் படிக்க வேண்டாம். சரியா? ஒரு விஷயத்த நல்லா மைண்ட்ல வந்து வச்சுக்கோ. சரியா? எக்ஸாம்னு டேட்டை சொல்லி அந்த எக்ஸாமுக்கு 3 நாள் முன்னாடி தான் நான் லைவே வருவேங்கிற ஹேபிட்டை தயவு செய்து இன்னையோட குப்பையில தூக்கி போடு. இப்ப எவ்வளவு பரபரப்பா இருக்கு கடைசி நேரத்துல படிக்க. இதே மாதிரிதான் பரபரப்போட நீ பப்ளிக் எக்ஸாம் தெரிஞ்ச தப்பா தான் எழுதிட்டு வருவ. அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. நீ கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகணும். நீ ஃபியர்லெஸ்ஸா எக்ஸாம் ஹாலுக்கு போகணும் அப்படின்னா டெய்லி கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். புரியுதா? டெய்லி கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். சரியா? சோ எய்தர் ஒன்னு தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஆர் எல்ஸ் அட்லீஸ்ட் ஜாயின் கனவு டெஸ்ட் சீரிஸ். புக் இன்சைட் 1 mark எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கனவு டெஸ்ட் சீரிஸாவது ஜாயின் பண்ணிக்கோ. இட் இஸ் ஜஸ்ட் 500, வெறும் 500 தான். நீ 5000 கொஸ்டின்ஸ் கிட்ட நீ அதுல வந்து அட்டென்ட் பண்ண போற. வர்த்தான கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண போற. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து அட்டென்ட் பண்ண போற. எப்ப வேணா நீ அட்டென்ட் பண்ணிக்கலாம். சொல்யூஷனும் உனக்கு அதுல வந்து இருக்க போகுது. சரியா? சோ அட்லீஸ்ட் கனவு டெஸ்ட் சீரிஸா ஜாயின் பண்ணி டெஸ்டாவது அதுல நீ வந்து அட்டென்ட் பண்ணு. ஓகே, அட்லீஸ்ட் டெஸ்டாவது அட்டென்ட் பண்ணு. மேம் எனக்கு ஃப்ரெஷ்ஷா ஸ்கிராச்லேருந்து சொல்லித்தாங்க அப்படின்னா யூ கேன் ஜாயின் தீமினல் பேட்ச்.
இல்ல மேம் என்கிட்ட தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ற அளவுக்கு எங்க வீட்ல காசு தர மாட்டாங்க அப்படின்னா யூடியூப்லயாவது ரெகுலரா கிளாஸ் அட்டென்ட் பண்ணு. ஓகே, அட்லீஸ்ட் இன் யூடியூப் அட்டெண்ட் த கிளாஸ் ரெகுலர்லி. ஓகே, 8 days 8 chapter மேரத்தான் நாங்க பிளான் பண்றோம். ஓகேவா? அதெல்லாம் உனக்கு நடத்தணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? உன் சைடு ஆஃப் சின்சியாரிட்டியை நீ காட்டணும். உன் சைடு ஆஃப் சின்சியாரிட்டியை நீ தான் காட்டணும். இப்போ லைவ்ல இருக்கிற 100 பேர், ஓகே, இப்போ லைவ்ல இருக்கிற இந்த 100 பேர் நாளைக்கு என்னோட 2 mark மேரத்தான் 2 மணி நேரம் தான் கிளாஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் 5 mark மேரத்தான் காலையிலேயே உனக்கு நான் வச்சு முடிச்சிருவேன். எத்தனை பேர் அட்டென்ட் பண்றீங்க நான் பார்க்க போறேன். சரியா? எத்தனை பேர் அட்டென்ட் பண்ண போறீங்க அப்படின்னு நான் பார்க்க போறேன். சரியா? உங்களுக்கு தேவையான ஃபார்முலா ஷீட் PDF நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷன்லயும் இப்போ திருப்பி நான் கொடுத்துட்றேன். இப்போ நான் கமெண்ட் செக்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். சரியா? இந்த லைவ் நான் கட் பண்றேன். ஓகே, ஆர் எல்ஸ் நீ வீடியோக்கு வா, என்னோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோக்கு வா, எனக்கு நீ கமெண்ட் பண்ணு. ஓகே, ஐ வில் ஸ்டடி ரெகுலர்லி அப்படின்னு கமெண்ட் பண்ணு. இல்லைன்னா ஐ வில் அட்டெண்ட் லைவ் ரெகுலர்லி அப்படின்னு கமெண்ட் பண்ணு. உனக்கு அது கூடவே சேர்த்து என்ன ஹெல்ப் வேணும்னு கேளு. சரியா? ஏன்னா உன்னை பத்தி நாங்க புரிஞ்சுக்கணும்ல. உனக்கு தேவையில்லாத ஏதோ ஒரு விஷயத்த வந்து நாங்க டெய்லி உனக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்க கூடாதுல. இதோ பாரு, 10th மேக்ஸ் 2 days ஸ்டடி பிளான் வீடியோ இருக்கா? 10th மேக்ஸ் ஹாஃப் இயர்லி 2 days ஸ்டடி பிளான் வீடியோ. இதுக்கு கீழே வந்து எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மேம் 8 chapters மேரத்தான் வைங்க, ஐ வில் கம். இனிமே நான் வந்து நல்லா படிப்பேன் அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது கீழே இனிமே யார் யாரெல்லாம் ரெகுலரா என்ன ஃபாலோ பண்ண போறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து மேக்ஸ் நடத்துறேன், ஆனா நீ ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். ஆர் உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன சாப்டர் வேணும், என்ன நடத்தணும், என்ன ஹெல்ப் வேணும் மேக்ஸ்ல, யூ கேன் கமெண்ட். ஓகே, உங்க கமெண்ட்டை நான் கண்டிப்பா படிச்சு பார்ப்பேன். நம்ம வீடியோ செக்ஷன்ல போயிட்டு 2 days ஸ்டடி பிளான் வீடியோல போயிட்டு இப்போ நான் லைவ் எண்ட் பண்ணுவேன். அந்த வீடியோல போயிட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. உங்க பேரை போட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எத்தனை பேர் ப்ராப்பரா லைவ் வரீங்க அப்படின்னு நான் பாக்குறேன். சரியா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா புரிஞ்சுக்கோ, சீரியஸா இனிமையாச்சும் படிக்க ஆரம்பிங்க. சரியா? ஆல் தி வெரி பெஸ்டா. டாடா பை. நாளைக்கு 2 mark மேரத்தான், அதுக்கு அடுத்த நாள் 5 mark மேரத்தான். வாங்க. ஓகே, பாய்.